பரணி வந்திருக்க? ஃபுல்லாலாம் இருக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் தான். ஓகே ஓகே. என்னது ஃபுல்லோட இருக்கீங்களா? புரியலையே. பிரகாஷ் ப்ரோ வரலையா? ஒருவர் இப்பதான் வராது. பரணி எனக்கு ஒரு சின்ன ப்ரோ சொல்லுங்க. அப்டேட் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் அந்த ஹெல்ப்பா ப்ரோ? நான் டிராவல்ல வந்தேன், எனக்கே என்னென்ன அப்டேட்ஸ் வந்துன்னு பெருசா தெரியல. பட் ஆனா நான் ஓரளவுக்கு சொல்றேன் தலைவா, நீ சொல்லு தலைவா, நான் பாக்கி சொல்றேன். சூப்பர் ப்ரோ, நீதான் ப்ரோ மாசு. அதுக்குண்ணா சரி நீங்க பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, இல்ல நான் கூட ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் ஃபுல்லா பிக் பாஸ் தான் பாத்துட்டு இருந்தேன். அப்படியா? சரி ஓகே. நான் ஒரு 3 அப்டேட் வந்திருக்கு, அதனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பரணி ப்ரோ மாதிரி ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட டீசர் வந்திருக்கு. டொவினோ தாமஸ். அவர் ஃபர்ஸ்ட் எடுத்து எஸ்கே நியூஸ்ல தான் ஆரம்பிப்பாரு. இல்ல நான் ஆரம்பிக்கிறேன். அப்படியே நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லு தலைவா. இன்னைக்கு வந்து இல்ல பரணி, நீ எஸ்கேல இருந்து ஆரம்பியாத ஃபுட்பால். பாருங்க, அப்புறமும் பாருங்க, அவருதான் கலாய்க்கிறாருனா. இல்ல நீங்க ஆரம்பிக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நானே சொல்றேன். நேத்து நைட்டே வந்துச்சு. அதனால பரணி நீ ஆரம்பி பரணி. ஓகே நான் இன்னைக்கு வந்து எஸ்கே அவர்கள் வந்து அவர் ட்விட்டர் ஹேண்டில் இருந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அவர் அக்காவுக்கு பர்த்டேன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதே மாதிரி வந்து சிஎம் ரியல் ஃபண்டுக்கு வந்து 10 lakhs 10 லட்சம் கொடுத்திருக்காரு. 10 லட்சம் தான், 10 லட்சம் தான். ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன் 10 crores. crores கணக்குல அவர் அமரன் வந்ததுல இருந்து பரணி ப்ரோ crores-லயே டீல் பண்ணிட்டு இருக்கங்காட்டி லாக்ஸ மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் வேற ஒன்று. அது மாதிரி விஷால் ப்ரோ சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி, டொவினோ தாமஸ் ட்ரிஷா நடிக்கிற அந்த படம், அந்த படத்தோட டீசர் வந்துச்சு. அதே மாதிரி வேற என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. ரைஃபிள் கிளப் ட்ரெய்லர் வந்திருக்கு. அது கிறிஸ்மஸ்க்கு வரப்போகுது. அது ஒரு மலையாள படம். அந்த ரைஃபிள் கிளப் ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. டாமினிக்கு ஒரு சீனை எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. ஜிவிஎம்மோட ஃபர்ஸ்ட் மலையாள படம். ஸோ ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே வேற ஒரு ரைட்டர் எழுதுறாங்க. ஜிவிஎம் கூட ரைட் பண்றாரு. தர்புகா சிவா அப்புறம் ஜிவிஎம்மோட டீம் தான் அதுல ஒர்க் பண்றாங்க. அதோட ஷூட்டிங்கே 50 நாள்ல முடிச்சுட்டாராம். என் தலைவன்ட்ட காசை மட்டும் கொடுங்க, ஒழுங்கா படம் எடுப்பாருன்ற மாதிரி தோணுது. அதனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது வந்திருக்கு. அப்புறம் அமரன் சொல்லிட்டீங்களான்னு தெரியல, 1 crore ஃபுட்ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு, அதையும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் புஷ்பா படம் தமிழ்நாட்டுல ரொம்ப பெருசா ரிலீஸ் ஆக போகுது. ஒரு டப்புடு படம் வந்துட்டு ஒரு பெரிய ரிலீஸ் தமிழ்நாட்டுல புஷ்பா பார்ட் 2 இருக்கு. 800 ஸ்கிரீன்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ண போறாங்க. வேற ஏதாவதுன்னா வேற ஏதாவது இருக்கா தலைவர்? அப்படியே அந்த விடாமுயற்சி ஷூட்டிங் அப்டேட் எது இருந்தா கம்மிங் டேஸ்ல வரப்போகுதுன்னு நம்ம ஆண்டவர் இப்ப சொல்லுவாரு. பிரகாஷ் ஆண்டவரே சொல்லுங்க தலைவா. அண்ணன் இப்பதான் வந்திருக்காரு நினைக்கிறேன், டிராவல்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சியோட இன்னும் 10 days ஸ்கெடியூல் சீக்கிரமாவே தாய்லாந்துல ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. தாய்லாண்டா பேங்காக்கான்னு தெரியல, ஆனா ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அது பிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கும் பட்சத்தில் ஏகே இப்ப இருக்கிற லுக்ல பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அது என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல. அப்புறம் நேத்தி சூதுகவம் 2 ட்ரெய்லர் லான்ச், அதை பத்தி எல்லாம் பேசுனீங்களான்னு தெரியலையே. பேசிட்டீங்களா? அதுல வந்துட்டு சூப்பர். அப்போ ஓகே ப்ரோ, விடாமுயற்சி 1 million லைக் அடிச்சிருக்கு ப்ரோ டீசர். ஆமா, சூப்பர் மேட்டர். இல்லனா எனக்கு என்ன டவுட்னா, திடீர்னு லைக் அதுவும் சோப்பிட மாட்டாங்களா? என்ன ஷூட்டிங் வேற இருக்கா, அதான் பயமாவே இருக்கு. இல்ல தலைவா, கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா டேட் எல்லாம் போட்டாங்க. ஏன்னா இப்ப பொங்கலுக்கு வரதா இருந்த வீரதீர சூரனே 26 ரிபப்ளிக் டேக்கு தள்ளி போகுதுன்னு கேள்விப்பட்டேன். சோ இந்த படம் வந்துடணும், வேற வழி கிடையாது. அப்படின்னா பிரச்சனை இல்ல ப்ரோ, நம்மளுக்கு ஜிபியு பேக்கப் இருக்கு. ஜிபி பேக்கப்பா? ஏங்க ஜிபி எல்லாம் வராதுங்க. அவங்க பொறுமையா இப்ப மூவ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி, அதான் விடாமுயற்சி வருது, நம்ம கொஞ்சம் பொறுமையா பண்ணுவோம்ட்டு ஜிபி கொஞ்சம் பொறுமையா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, ஆனா அப்ப ஜிபியூல வந்து சாங்குமே டிஎஸ்பி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிபியா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 சாங் டிஎஸ்பி போட்டிருக்காரு. பேலன்ஸ் தான் ஜிவி ஒர்க் பண்ணுவாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லா ஜிவி ஒர்க் பண்ணுவாரு. பிளஸ் பேலன்ஸ் சாங்ஸ் வந்துட்டு அவர் பண்ணுவார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பிரகாஷன் ஏகே அப்டேட்டை பத்தி தெளிவாக பிரகாஷன் கூறுவார் அப்படின்றதையும் இங்க பதிவு பண்ணிக்க விரும்புறேன். அப்புறம் வந்துட்டு அந்த ஐடென்டிட்டி டீசர்
பாத்தீங்களான்னு தெரியல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் பார்த்தேன் ப்ரோ, நான் 3மே பார்த்தேன். ஆமா, ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க. அந்த டாமினிக் மட்டும் அந்த எல்லாம் அது ஓகே, ஒரே இந்த ஒரு பொண்டாட்டி பயப்படாத எவன்டா இருப்பான் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே விஷால்ண்ணா ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்லண்ணா, இப்ப அந்த புஷ்பா 2 டைரக்டர் வந்து ஏதோ கிளைமேக்ஸ்ல டிஎஸ்பி பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு அப்படி இப்படின்னாரு. அது பேக்ரவுண்ட் உண்மையில யார்தான் பண்ணா, இல்லைன்னா டிஎஸ்பி உள்ள இருக்காரா? இல்ல தலைவா, என்ன சொல்றாங்கன்னா புஷ்பாவோட அந்த 1 பிஜிஎம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப சாம்சிஎஸ் இதுல யூஸ் பண்ணிருக்காரு. ட்ரெய்லர்லயே நீங்க பாத்திருப்பீங்க, அதுல யூஸ் பண்ணிருக்காரு. அதனால வந்துட்டு உங்களுக்கு 2 பேரோட கொலாபரேஷன் தான் இருக்கும். ஒன்லி சாம்சிஎஸ் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா டிஎஸ்பியோட ஐகானிக் பிஜிஎம்ஸ்லாம் இருக்கு புஷ்பா 1ல, அதை கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. மேபி அதை வச்சு சொல்லியிருப்பாரு. ஆனா தெய்வம் செஞ்சு சும்மா ஆரம்பிச்சான், அதனால அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்து புஷ்பா 3யோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க, அதுவும் வந்துரும்னு நினைக்கிறேன். எண்டில் அதை வச்சுதான் முடிக்க போறாங்க. பட் ஆனா பயமா இருக்கு தலைவா, 3 மணி நேரம் 20 நிமிஷம், அதுதான் ஒரு பயம். என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு ஈவினிங் ஷோ டிக்கெட் போட்டிருக்கேன், என்னோட பர்த்டே வேற. ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ, வாழ்த்துக்கள். நன்றா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. நன்றிகள். நாளைக்கு போய் புஷ்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. கண்டிப்பா. இல்ல, எனக்கு அந்த 3 மணி நேரம் 20 நிமிஷம் விஷால் அண்ணா சொன்னதான் கொஞ்சம் நெஞ்சு அடக்கி பாப்போம். யோசிக்காதீங்க, ஃபீலிங் ஸ்பாட் இருக்கு, நமக்கு கிஸ்க் இருக்கு, போய் ஜாலியா விஷால் ப்ரோ சொன்னதா எனக்கும் ஒரு மாதிரி மன உடைச்சலா இருக்கு. எனக்கு இந்த 2 பாட்டுக்கு தான் பயமே. பரணி ப்ரோ இல்லங்க சுகுமார் அவரோட முன்னாடி படம்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அவர் இந்த மாதிரி ரொம்ப மோசம் எல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் எப்பயுமே ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் அவரு, அதனால நம்மள ரொம்ப இது பண்ண மாட்டாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ரிவ்யூ வந்துரும் ப்ரோ, ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்துரும் நினைக்கிறேன். எப்படி 12 மணிக்கு வரும்? 9 மணிக்கு தானே ஷோ, 3.5 மணி நேரம் தானே. ஓ அப்படி வரீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ வரும். 1 மணிக்கு வரும். 1 மணிக்கு வரும். 1 மணிக்கா? இல்ல, படம் பார்த்தவங்களுக்கு 1:30 மணிக்கு மேல வரும். படம் பார்க்காதவங்களுக்கு ரன் டைம் கணக்கு பண்ணி 12:30க்கு வந்துடும். எனக்கு ஆனா பெருசா நம்பிக்கை இல்லை இந்த படத்து மேல, இப்பவும் சொல்றேன். அப்படியா? சுகுமார்ண்ணா இறங்குண்ணா, இப்ப நீ வந்தே ஆகணும்ண்ணா. என்ன திடீர்னு பல்ட்டி அடிக்கிறாரு? இல்ல நானே வைல்டு ஃபயரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு. நானே யார் பல்ட்டி அடிக்கிறேன்? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்றேன். அதெல்லாம் நம்பிக்கைலாம் விட்டுரு தலைவா. இந்தியன் லீவு வரலன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து முதல்ல உட்காந்துருக்கீங்க. ஆனா படத்து மேல பரணி ப்ரோ, தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஒப்பீனியன் இல்லையானே. பார்ட் 1ல கூட சமந்தான் வந்தாங்க. தலைவர் கூட இதுல எப்படி இருக்காரு இன்ஸ்பிளாக், அவர் சொல்லியிருந்தாரு 8 கோடி ரூபாய் ஓப்பனிங் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. 8 crore ஓப்பனிங் தமிழ்நாட்டுல இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நல்ல ஓப்பனிங் தான் ப்ரோ. KGF 2க்குமே அவ்வளவுதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நல்லா பிக்கப் ஆச்சு. தூத்துக்குடி சைடுல அவ்வளவா இல்ல, மதுரையிலேயே பெருசா இல்ல தலைவா. ஆக்சுவலா ரொம்ப ஸ்டாண்டர்டான இதுதான் இருக்கு. பட் ஆனா இந்தியாவிலேயே பெரிய இந்தியன் சினிமாலையும் பிக்கஸ்ட் ஓப்பனிங் இதுக்கு தான் வரப்போகுது. அடிச்சு துவம்சம் பண்ணது, ஓவர்சீஸ் எல்லாம் கிழித்து தொங்க விட்டுருக்கு புக்கிங்கு. பார்ப்போம், இது எல்லாமே பாசிட்டிவா இருந்தா ஓகே. புஷ்பா 1ஓட லைஃப் டைம் கலெக்ஷனை நாளைக்கு ஃபர்ஸ்ட் டேல பீட் பண்ணிடுவோன்றாங்க. பார்ப்போம். புஷ்பா லைஃப் டைம் 300 என்னமோ சொல்றாங்களே, அவ்வளவுலாம் வராதுல ப்ரோ. பாகுபலி 2 டே 1 வந்து அவ்வளவு வந்துருச்சா? ஆமா, RRR எல்லாம் தாண்டுது ப்ரோ. RRR எல்லாம் தாண்டுது. RRR தான் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் டே 1 நினைக்கிறேன். பாகுபலி to RRR அதெல்லாம் தாண்டுதுன்னு தான் சொல்றாங்க. பாகுபலி RRR 222 என்னமோ போட்டாங்க. இந்த ராம் சரண் 223. எஸ் ஆமா, அதனால அதெல்லாம் தாண்டுது, அதெல்லாம் அசால்ட்டா தாண்டுது. பாப்போம். ஆனா படம் நல்லா பிக்கப் ஆயிட்டுனா உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி சம கலெக்ஷன் வரும். பார்ட் 1 மாதிரி கமர்ஷியலா இருந்தாலே போதும், முடிஞ்சு போச்சு. எல்லாம் போய் பாத்துருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அட்வான்ஸே 100 கோடிங்கிற மாதிரி போட்டாங்க ப்ரோ. ஆமா, அது பெரிய விஷயம் தான் ப்ரோ. நம்ம கோட்டுமே கிட்டத்தட்ட நெருங்குச்சு, 90 crores கிட்ட என்னமோ சொன்னாங்க. லியோவும் பக்கத்துல, புஷ்பா அதையும் கொஞ்சம் தாண்டி போயிருக்கு பார்ட் 2. பட் ஆனா படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ ஹிந்தி பெல்ட்ல ஓடுறது உறுதி. ஹிந்தி பெல்ட்ல மொரட்ட இருக்கும் போது பாப்போம். ஏன் ப்ரோ இவ்வளோ கன்ஃபியூஷனா இருக்கு? 3Dனாங்க, இப்ப 2Dன்றாங்க. ஏன் அந்த படம்லாம் 3D வேணான்றதுதான் ப்ரோ என்னோட. 3.5 மணி நேரம் தாங்காது தலைவா. அவதார் வே ஆஃப் வாட்டரே பார்க்க முடியல 3 மணி நேரம் 3Dல. 3.5 மணி நேரம் விடுங்க ப்ரோ, இதுல 3Dக்கு என்ன கண்டென்ட் இருக்கு? அதுதான் கரெக்ட், அதுவும் ஒரு மேட்டர். கமர்ஷியல் படம் இது, 3D எல்லாம் தேவையில்ல. எபிக் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது ப்ரோ. அரசியல் ப்ரோ, கொஞ்சம் விட்டு கேக்குதா பரணி? கேக்குதா? இல்ல வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு முதல்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. எஸ்கே அப்டேட் கொடுத்தாரு, வேற எதுவும் இல்ல. அவரு போயிருவேன்னு சொல்லிட்டு வரும்போதே சொல்றேன்னு தெரிஞ்சு வந்திருப்பாரு.
புரியல என்னது ஆனா விஷால்ண்ணா எனக்கு சொல்லுங்க கேட்கல யாரு என்ன பரணி பேசுனா? ப்ரோ, நீங்க சூப்பர்னு சொன்னாரு பிரகாஷ் அண்ணா. ஐயோ பிரகாஷ் ப்ரோ பேசுறதே எனக்கு கேட்க மாட்டேங்குது. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதை இப்ப கேட்கும். இருங்க தலைவா வெளில வெளில போயிட்டு வா தலைவா. வெளில போயிட்டு வரேன். சிவா ப்ரோ ஏதோ கேட்டீங்களா, சொல்லு ப்ரோ. இல்லண்ணா இப்போ 3D இல்லன்னீங்களா, ஆனா RRRமே 3D குள்ள மூவியே இல்லையா, ஆனா அதை பண்ணாங்கல்ல. ப்ரோ அது 3Dக்கு வேலை இருக்குல்ல தலைவா. ஓப்பனிங் அந்த டைகர் சீக்வன்ஸ் இருக்கு, ஆனாலும் அதுவுமே நிறைய பேர் நெகட்டிவா தானே ப்ரோ சொன்னாங்க. ஆமா ஆமா அது பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலாவே 3D ஃபிலிம்ஸை, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், 3D வெர்ஷனை விட 2Dல தான் நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தெரியல எனக்கு, நான் வெளி மாநிலங்கள் மற்ற வெளியூர்லலாம் போய் பார்த்தது இல்லை, வெளி ஸ்டேட் அந்த மாதிரிலாம். பட் ஆனால் தமிழ்நாட்டில் நான் 3D பார்த்த வரைக்குமே 3Dயை விட 2D எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா எனக்கு இது ஸ்பைடர்மேனுக்கு நடந்துச்சு. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் 3Dல பார்த்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2Dல பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஏன்னா 2Dயை பார்த்து பழக்கப்பட்டதுனாலயா. அப்புறம் நான் இன்னொன்னு பார்த்துருக்கேன், அது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, சில தேட்டர்லாம் ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ப்ரொஜெக்டர்ல ஒரு ஃபில்டர் வைப்பாங்க, 3D ஃபில்டர் மாதிரி ஒன்று. அதை வச்சோடனே 3D வந்துடும். அதை தூக்கிட்டாங்கன்னா 3D வராது. ஒரு கண்ணாடி மாதிரி வைப்பாங்க, ஒரு கிளாஸ் மாதிரி. யாராவது கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, சில தேட்டர்ல நான் பார்த்துருக்கேன். அதனால இந்த படம்லாம் 3D வேணாம் தலைவா, எப்பிக் ஃபார்மேட் வருது. ஸோ யார் ஊர்லலாம் 2 ஊர்ல தான் இருக்கு. ஸோ பார்க்குறவங்க எப்பிக்ல போய் பாருங்க. நம்ம மதுரையில எப்பிக்கு, அப்புறம் கோயம்புத்தூர் பிராட்வே இருக்கு. ஸோ அங்க போய் பாக்குறவங்க பாருங்க. ஆனா பாத்துரு யாரெல்லாம் FDFS போறீங்க. நான் கூட என் சேனல்ல கேட்டிருந்தேன், எவனுமே FDFSக்கு ஒரு 20 பேர் தாங்க ஓட்டு போட்டிருக்கான். நான் போறேன் ப்ரோ. ஒரு யார அப்படியா? 10 மணிக்கு ப்ரோ, 9:20 ஷோ. 9:20? எந்த ஊர்ல 9:20? சென்னை ப்ரோ. சூப்பர். மால் மதுரையில எல்லாம் 10 மணிக்கு தான் போடுறாங்க. ஓகே ப்ரோ, 3D வேணும் வேணாம், அதுக்கான ஒர்க் நடந்துச்சா? ஏன் டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணாங்க, ஏன் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க? அதுக்கான ஒர்க் நடந்துச்சா? அது லாஸ்ட் தானே. கரெக்ட் தான். இது நமக்கு சுகுமாரன் சொன்னா பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த டீடைல்ஸ் பத்தி தெரியல, ஏன் வச்சாங்க மாத்தினாங்க அப்படின்ட்டு. மேபி பரணி ப்ரோக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு ஐடியா இல்ல. ஆனா அந்த படம் 3D தேவையில்லைன்றது நம்ம கருத்து. இல்ல கருத்து ஓகே ப்ரோ, ஏன் இவ்வளவு புரியுது. டிக்கெட் ஓபன் பண்ணிட்டு திருப்பி ஸ்டாப் பண்ணி மாத்துறது, இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேக்குறேன் நான். சத்தியமா தெரியல தலைவா. பிரகாஷ் எனக்கு ஏதாவது தெரிஞ்சா அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆனா நான் ஒண்ணு பார்த்தேன், கர்நாடகாவா பெங்களூர்லயும் தமிழ் வெர்ஷன் 900 ரூபாய்க்கு டிக்கெட் வித்துருக்காங்க. புக்கிங்கே ஆகலன்னோடனே அதை குறைச்சு 500க்கு மாத்திட்டாங்க அப்படின்ட்டு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ட்ரெண்ட்ஸ் வுட் கூட ட்வீட் பண்ணிருந்தாரு. நம்பாலு இதெல்லாம் உண்மைதான். இன்ன வரைக்கும் ஒரு டிக்கெட் கூட புக் ஆகல. அண்ணா அங்க தமிழ் வெர்ஷன் எப்படி நான் பாப்பாங்க, ஒன்னும் புரியலையே. அவ்வளவு கூட்டம் வருமா தமிழ் வெர்ஷனுக்கு? அதாங்க தெலுங்குல போய், தெலுங்கு ஸ்டேட்ல போய் தமிழ் வெர்ஷனை போட்டிருக்காங்க. தமிழ் வெர்ஷன் 900 ரூபா போட்டிருக்காங்க. 200 ரூபா போட்டு தான் கண்டிப்பா ஃபில்லப் ஆயிருக்கும். புரியுது. இவங்க 200 ரூபா போடாம அதாவது இப்ப வந்து நம்ம ஏ சென்டர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம திருச்சி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், இதெல்லாம் வந்து இந்த சிட்டியா இருக்கிறது பூராமே இப்போ ஏ சென்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்க சென்டர் பி சென்டர், சி சென்டர் நம்ம பிரிச்சிருப்போம். இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியா ரேட்டு போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தனித்தனியா ரேட்டு போடாம ஏ சென்டருக்கு 900 ரூபா, பிசி சென்டருக்கு ஒரு 300 ரூபா, 500 ரூபா, 400 ரூபா இப்படி போடாம ஒட்டு மொத்தமா பிளாட் 900 அப்படின்னு போட்டு புஷ்பா 2க்கு டோட்டலாவே தெலுங்கு வெர்ஷனுக்கே அப்படி போட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமா எல்லா டவுனும் எல்லா ஏரியாவும் 900 ரூபா 900 ரூபா 900 ரூபான்னு. அதனால அங்க தெலுங்கு வெர்ஷன்லயே வந்து புக்கிங் சரியா போகல அப்படிங்கறது அங்க டாக்கா இருக்கு. இதுல தமிழ் வெர்ஷன் எப்படி புக் ஆகும்? புரியுது. அதான் ப்ரோ, அந்த வடிவேல் காமெடியில ஒரு சில்ட்ரன்லன்னு இன்னொரு பல்ல பிடிங்கிட்டேன்ற மாதிரி 1000 கோடிக்கு மேல பிரைஸ் வேல் ஆயிடுச்சு. இதை கவர் பண்ணணுமே. அது FDFS மட்டும் இந்த ரேட் இருந்தா பரவாயில்லையே தலைவா. அது வீக்கெண்ட் வரைக்கும் அப்படிதான் இருக்குன்றாங்களே சில தியேட்டர்ஸ்ல. ரொம்ப பெரிய ஸ்கேம் இல்ல அது. அதுதான் சொல்றேன், அவர் ராஜமௌலி பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னா ரைட்டு. இது பட்ஜெட்டா அப்படி என்ன பெரிய பட்ஜெட் போட்டாங்கன்னு தெரியல. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதுக்காக எப்படியா? இல்ல பட்ஜெட் பெருசு இது, ஆனா ஆறார அளவுக்குலாம் கிடையாது. பட் என்ன மைண்ட் செட் ஒன்றும் புரியல. ரொம்ப பெரிய பிரைஸ்க்கு வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, நாளைக்கு நம்ம எல்லாம் படம் பார்ப்போம். பார்த்துட்டு கண்டிப்பா பேசுவோம். எல்லாரும் சொல்லுங்க அவங்க கருத்தை. பிரகாஷ் என்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, பாலையாவோட லுக்கு சூப்பரா இருக்கு டாக்கு மகாராஜால. ஆளு செம்ம ஸ்டைலா இருக்காரு.
என்னமோ எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டா வந்த பிலிம்ஸ்ல இதுல இன்னும் ரொம்ப ஸ்டைலா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் அவரு பொங்கலுக்கு வருது. பாலையா படத்தை முரட்டு சம்பவம் பாரு, ரவிதேஜா படத்தை முரட்டு சம்பவம் பாரு, நான் லாரன்ஸ் ஏங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன கலாய்ப்பாரு. எந்த லாரன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு நீங்க அன்னைக்கு சிவலிங்காவா? சந்திரமுகி டூ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சந்திர உனக்கு ஓகேவா இருந்துச்சு. நீங்க சொன்னது சந்திரமுகி 2ன்னு சொன்னீங்க. சந்திரமுகி டூ நல்லா நீங்க இருக்குன்னு அதுக்கு சொல்ற லாரன்ஸ் பாலையா ஹீரோயிஸ்ட்ல படங்கள் எவ்வளவோ தேவலாம். ஏங்க ஐயோ பாலையா படங்கள் எவ்வளவோ தேவலாம். இல்ல சந்திரமுகி டூ நல்லா இருக்குன்னீங்கன்னா லாரன்ஸே உங்களை திட்டுவாரு. சாம இல்ல நான் சரி, ஃபர்ஸ்ட் மேபி ஹாஃப் ஒர்க் ஆயிருக்கலாம், நான் உங்களுக்கு அன்னைக்கு புரியுது. முழுசா சொல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஒர்க் ஆச்சு, நான் அவசரப்பட்டு ஸ்டேட்டஸ் ஓகே, போட்டேன் ஓகே தான். அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிச்சு. அது இல்லாம அந்த அவர் அன்னைக்கு லிஸ்ட்ல சொன்னாரு, அதெல்லாம் இல்லைன்னா அது லாரன்ஸ் படமே கிடையாது. கரெக்ட். அது ஏங்க இன்டர்வெல்லாம் அதுக்குன்னு பேங்க். பஸ் கண்ணாடி இந்த சைடு ஓடிச்சு, அந்த சைடு வந்து இதுல கொடுமை என்னன்னா பரணி நான் ஸ்பீக்கருக்கு அசெப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னு தெரியல, இதே மேல வந்துட்டு காமிக்கவே போறாங்க. மாட்டேது. உள்ளே வெளியே இல்லங்க போயிட்டு வராரு. ரெக்வெஸ்ட் வருது, ரெக்வெஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. நானும் 2-3 அப்படியா? தடவை கொடுத்துட்டேன், ஓகே. அக்செப்ட் ஆக மாட்டேது. அண்ணா பிரகாஷ் அண்ணா, ஹலோ பிரகாஷ் அண்ணா. சொல்லுங்க. அண்ணா இப்போ தலை வந்து ரேசிங் அப்புறம் வந்து பிரசாத் நீல் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனது. இல்ல அவரு கூட ஒரு படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ரேஸ் முடிச்ச உடனே அடுத்த படமா இல்லையாங்கிறதா தெரியும். நம்பர் தெரியல, கரெக்டான நம்பர் தெரியல. மேபி 65 இருக்கலாம், 64 ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி ஐடியால இருக்கிறாரு. அது டேரக்டர் அமையல அப்படின்னா வெயிட் பண்ணி ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 64 பிரசாந்த் நீல் படம் ஆரம்பிச்சிடும். ஆனா பிரசாந்த் நீல் கூட ஒரு படம் பண்றது கன்ஃபார்ம். சரி அண்ணா, இப்போ வந்து குட் பை டேட்லயும் விடாமுயற்சி இன்னமும் கொஞ்சம் இதுல இருக்குங்களா, அது எதுனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. குட் பை டேக்லி ஒர்க்கை வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சிட்டாங்க. அதனால இப்போ வந்து விடாமுயற்சி மட்டும்தான் படங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. கிட்டத்தட்ட இல்லை, விடாமுயற்சி 100% உறுதியாயிருச்சு. குட் பை டேக்லி தான் வருமா வராதான்னு குழப்பத்திலே இருந்துச்சு. இப்போ நேத்துல இருந்து படத்தோட ஒர்க்கு ஃபுல்லா கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்லிட்டாங்க. முழுக்க விடாமுயற்சி ஒர்க்கை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குட் பை டேக்லிக்கு அந்த ஃபைனல் செட்டில் கலந்துக்குவாருங்கிற மாதிரி தகவல். இப்போ குட் பை டேக்லிக்கான அந்த ஃபைனல் செட்டுக்கான ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்னு சொல்லுவோம்ல, ஃபைனல் ஷெட்யூலுக்கு அது போயிட்டு இருக்கு இப்போ. சரிண்ணா இன்னைக்கு வணங்கானும் 10ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. அப்பனா விடாமுயற்சியும் 10ஆம் தேதி தான் வருமோ? விடாமுயற்சி 9ஆம் தேதி வரும். வணங்கான் வரணும். விடாமுயற்சி ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விடாமுயற்சி வர்றாண்டு 9ஆம் தேதி, குட் பை டேக்லி 10ஆம் தேதி சொல்லியிருந்தோம் முன்னாடி. இப்போ வந்து என்னன்னா விடாமுயற்சி 9ஆம் தேதி வரும். ஆனா 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் மணங்கான் வருமாங்கிறது சந்தேகமே என்னை பொறுத்த வரைக்கும். அதுல வந்து நான் வந்து படம் 90% வராது அப்படிங்கறத நான் வந்து என்னுடைய கெஸ்ஸின் அடிப்படையில் சொல்றேன். அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடியூசரு, அது போக இன்னும் சில பல காரணங்கள் இருக்கு, அதை சொல்றேன். சரிண்ணா. ஆனா பிரகாஷ் அண்ணா, எனக்கு என்னமோ விடாமுயற்சி 10ஆம் தேதி தான் வருமோன்னு தோணுது, ஒரு சென்டிமெண்ட் காரணமாக. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வந்து தெரியுது. ஆனா வந்து குட் பை டேக்லி வந்து வரதா இருக்கும்போது 10ஆம் தேதி குட் பை டேக்லி வரதா இருந்துச்சு. அப்பயே விடாமுயற்சிங்கிற செய்தி வந்து ஜனவரி 9 தான். இப்பயும் ஜனவரி 9 அல்லது 10, இந்த 2 தான் தேதி ஆப்ஷன்ல இருக்கு. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்து தான் அதை முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா படம் வந்து ஓவர்சீஸ்ல வந்து இப்போ எப்படின்னா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணா அதுக்கு முன்னாடி என்ன கிளம்ப வருதுன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே 10ஆம் தேதிங்கிறது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஆமா, 10 வெள்ளிக்கிழமை வந்து ப்ரீமியர் போடுற மாதிரி இருக்கும். புதன்கிழமை அங்கே ப்ரீமியர் போட்டால் அங்கே இது இருக்காது, ஓப்பனிங் இருக்காது. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டல்லான நாள் அவங்கள பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைங்கிறது. அதனால வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி வியாழக்கிழமை நைட்டு ப்ரீமியர் ஷோ போடுறது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. இத்தனைக்கும் லைக்காக தானே ஓவர்சீஸ்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க FDN மூவிஸ் மூலமா. அதனால அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அவங்களோட ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிட்டு முடிவு பண்ணுவாங்க. சரி, இந்த ஆந்திரா தெலுங்கானா ப்ரொடியூசர் யாருன்னு தெரிஞ்சிருச்சானே? இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லட்சுமி மூவிஸ் தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. SK23 தயாரிக்கிறாங்க. ஆமாண்ணே. அவங்க ரிலீஸ் பண்ணதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிண்ணா. அப்பா இவங்களுக்கு மைதிரிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க லைக்கா? அது வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஏன்னா லைக் மைத்ரி மீமர்ஸ் சங்கராந்திக்கு ஒரு கமர்ஷியல் படம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா அவங்களோட படமே வந்து இன்னொரு படம் வந்து டிசம்பர் 25 ராபின் ஹுட்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பொங்கலுக்கு எதுவுமே விட முடியல அப்படின்னா அந்த ராபின் ஹுட் படத்தை போஸ்ட்போன் பண்ணி அதை வந்து பொங்கலுக்கு இறக்கிடுவாங்க. 25ஆம் தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்க ஒரு படத்தை, நிதின் படம் நினைக்கிறேன், நிதின் இருக்காரு. ஆமா, நிதின் படம் தான். ஆனா இந்த இவரு பாபி தியோல சன்னி டியோல அவர் படம் ஒன்னு வச்சிருக்காங்களே, ஜாத்னு. அது ஜாட் அது பொங்கலுக்குலாம் இறக்க மாட்டாங்க. அது வேற டேட். அவங்க வந்து ஏப்ரல் 10க்கு போவாங்க. அதெல்லாம் ஓகே. சரிப்பா. என்னன்னா இந்த ஒரு காமெடி ஒன்று வரும், நான் இருக்க வேண்டிய இடம் அது அப்படின்னு சத்யன் வந்து துப்பாக்கி சொல்லுவார்ல, அது மாதிரி இந்த புஷ்பா 2 கிளிம்ஸ், புஷ்பா 2 படத்தை விட வந்து GBU கிளிம்ஸ் இல்லை டீசர் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ டோட்டலா ஜாட் அந்த அந்த இடத்த ஆக்கிரமிப்பிச்சு.
சரி ப்ரோ, இப்ப ஒண்ணும் விடா அந்த கதர் 2 ஹிட் ஆனா சொல்லுங்க. சாரி ப்ரோ, சொல்லுங்க. இதோட பண்ணுவாங்களா? புஷ்பாவோட ரிலீஸ் பண்ணுவாங்களா ப்ரோ சென்ட்ரல் பிளாக்ல? இனிமேல் வாய்ப்பு இல்ல. நாளைக்கு படம் ரிலீஸ். படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி அந்த படத்தை ரிலீஸ் பண்றது நாயங்களா டீசரை. அவங்க மே மாசம் பிளான் அப்படின்னா இப்பயே பண்ண அத போறாங்க. கேக்கல ப்ரோ, இந்த ஜாட் வந்து கேட்டேன் அதுக்கப்புறம் ப்ரோ. கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. விடாமுயற்சி அவங்க ப்ரொடியூசர் வேற, இவங்க ப்ரொடியூசர் வேற. இது வந்து காசு கொடுத்து பண்ணணும். லைக்கா அதுக்கு வந்து சென்சார் பண்ணணும். சென்சாரே பண்ணல இந்த படத்துக்கு. அதை விட ஒரு கொடுமை ஒன்று பார்த்தேன். அந்த கொடுமையெல்லாம் எங்க போய் கொண்டு போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கலைஞர் டிவியில ஒரு நாடகத்தோட ப்ரோமோ ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு மாசு மியூசிக் பயங்கரமா அலருது. என்னன்னா எட்டி பார்த்தா விடாமுயற்சி டீசர் பிஜிஎம் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ப்ரோமோக்கு இந்த மியூசிக் யூஸ் பண்ணிட்டாங்க. எவனோ ஒருத்தர் ஜீப்ல இறங்கி வரான், அதுக்கு அத போட்டு ஒரு சொல்லுங்க. 10-20 செகண்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. படம் அந்த சீரியல் பேரு பார்த்தா கௌரி அப்படின்னு இருந்துச்சு. என்னடா பண்ணுங்க, சாமி உருவம் மாதிரி அந்த சாமி இந்த அம்மன் படத்துல சிலை இருக்கும்ல, அந்த ஒரு பொட்டம்மன் மாதிரி அந்த மாதிரி ஒரு ரூபத்தை வச்சுக்கிட்டு டிவியில சீரியல் போட்டு அந்த சீரியலுக்கு இந்த பிஜிஎம் மிக்ஸ் பண்றாடே. இப்பதான்டா வந்துச்சு டீசரு, அதுக்குள்ளாட்டி சீரியல்ல மிக்ஸ் பண்ணியாது. ஏதாவது படம் வந்து அதுக்கப்புறம் ஓடி முடிச்ச அப்புறம் விஜய் டிவிக்காரன் அநியத்தை பண்ணுவான், அப்புறம் சன் டிவிக்காரன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ கலைஞர் டிவிக்காரன் இந்த லெவலில் இறங்கிட்டான் போல இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது சன் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் உள்ள படம். இதை ஏன்டா நீங்க இப்படி அநியாயம் பண்ணி, அது கௌரின்னு ஒரு நாடகம், அது எவனோ ஒருத்த ஜீப்ல இறங்குறான், அதுக்கு விடாமுயற்சி டீச்சரான்னு பார்த்து வெறியான வெறி. சரி போகடா, என்னமோ பண்ணி தொலைகிறா அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. காம்பன்சேட் பே பண்ணிடுவாங்கண்ணா. கதை திருட்டு விஷயம் வந்து பொய்யா ப்ரோ, உண்மையா ப்ரோ? அது விடாமுயற்சி இந்த இது வாங்கலன்னு, ரைட்ஸ் வாங்கலன்னு ஒரு பிரச்சனை. அது காப்பி ரைட்ஸை பொறுத்தல வலைபேசி சொன்னாங்க, அப்படி இப்படி சொன்னாங்க. எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு படம் வந்து ஒரு அந்த படத்துல இருந்து தான் மூலக்கதையை எடுத்து இவங்க வந்து படமா எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா காப்பி ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. இல்லைன்னா வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருப்பாங்க. கடைசி நாள் வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க. அப்படி ஒருவேளை அது இஷ்யூவாவே ஆனாலும் அது தியேட்டரிக்கல் ரிலீஸுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அது பாட்டுக்கு படம் வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடிடிக்குன்னு போகும்போது தான் சிக்கலாகும். அவங்க வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க படம் தான் சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதுவே நெட்ஃபிளிக்ஸ் எழுதி போட்டாங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல படம் ரிலீஸ் ஆகிறது தான் சந்தேகமாகும். அதுக்குள்ள லைக்கா பேசி முடிச்சுக்குவாங்க. அது வந்து இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாதுங்க. இதெல்லாம் இப்போ எல்லா படத்துக்கும் பார்க்கறதான். ஒருவேளை அது ஒரு இஷ்யூவாவே வந்தா கூட இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அவங்க லைக்கா பாத்துக்கோங்க அதை. சரி, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. பிரகாஷ் அண்ணா, எனக்கு மட்டும் அப்படி இருக்கா? தமிழ்நாட்டுல பெரிய ஹைப் இல்லையோ புஷ்பா 2க்கு மத்த டெரிட்டரியை கம்பேர் பண்றப்ப? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், அவங்க அதனாலதான் வந்து இங்க வந்து அந்த அளவுக்குலாம் ப்ரொமோஷன் பண்ணல, ப்ரீமியர் ஷோலாம் போடலை. இங்க இப்போ மற்ற ஊருக்குலாம் ப்ரீமியர் ஷோ போடுறாங்கல்ல, இங்கெல்லாம் போடல. தமிழ்ல எப்படி பார்த்தாலும் குறையாதான் சொல்லுவோம். எடுத்தோடனே நமக்கு சொல்றதே பெரிய குறையாதான் சொல்லுவோம். இந்த படத்தோட ஓப்பனிங் வந்து எப்படின்னா, போன படத்துக்குமே வந்து பெரிய லெவல்ல ஹைப்லாம் கிடையாது. திடீர்னு அந்த ஊவன்டாவா பாட்டு வந்து ஒரு பயங்கரமா சமந்தா அப்படி ஒரு கிளாமர் ஆட விட்டு அப்படி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட விட்டு அதெல்லாம் வந்து ஒரு பத்திக்கிச்சு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டுனாலேயே அந்த ஓப்பனிங்கிறது ஒரே வந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அந்த படம் வந்து பெரிய லெவல் தியேட்டர்ல கலெக்ஷன் பண்ணிச்சா இல்லைங்க படம். ஆனா அதுக்கப்புறம் பயங்கரம் பிக்கப் ஆனிச்சு. இந்த எப்படின்னா ஓடிடி டிவி எல்லாத்துலயும் பயங்கர பிக்கப் ஆச்சு. அப்புறம் ஒரு நல்ல டீசென்ட் கலெக்ஷன் வந்துருச்சு ஓரளவுக்கு. அந்த ஹைப் பார்ட் 2 ஹைப் வந்து இப்ப அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டா இப்போ அந்த படத்துல பாட்டு எதுவும் ஹிட் ஆகல. இந்த ரெண்டாவது பார்ட்ல பெரிய லெவல்ல ஹிட் ஆகல. திரும்ப பாட்டு நல்லா இருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் புஷ்பா 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 அந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு அந்த பாட்டு மட்டும் தான் கேட்கறதுக்கு மாசா இருக்கு. அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அதான் ஸ்ரேயா கோஷல் பாடின பாட்டு. அது செகண்ட் 2ஆம் இடம் கொடுக்கலாம். அப்புறமேட்டு இப்போ வந்த பாட்டு வந்து ட்ரோல் மெட்டீரியல் தானே ஆச்சு. அதனால பாடல்களோ இதாவது ஹைப் கொடுக்கல. இப்போ நம்மளால என்னன்னா 3.5 மணி நேரம் படம், அதனால கேக்குதா உங்களுக்கு? அண்ணா கேட்கலண்ணே. அதான் அந்த போஸ்ட் பண்ணலைன்னா வர சிக்கல் தான். ஏஜிஎஸ் ரொம்ப காசு போட்டு வாங்கிருக்காங்களா ப்ரோ? ஆமா 50 கோடி ப்ரோ. அதான் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆகாது இல்லைங்க புஷ்பா 2. நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அப்படின்னா 100 கோடி கலெக்ட் பண்ணுமா? இல்ல அப்பதான் தலைவா, உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட் நாளைக்கு வருமா? ரிவ்யூ வரைக்கும் வரந்தால் தலைவா. கரெக்டா போட்ட காசை கையில எடுக்கணும் அப்படின்னா படம் 88 கோடி கலெக்ஷன் பண்ணணும். போட்ட காசு கையில எடுக்கணும்னாலே 88 கோடி ப்ரோ. ப்ராஃபிட் பார்க்கணும்னா 100 கோடிக்கு மேல பண்ணணும். இல்ல அது அதுக்கு மேல 89 வந்தாலும் ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டின்னு ஒன்று இருக்கு. வாங்கின காசுன்னு ஒன்று இருக்கு, பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டின்னு ஒன்று காசு இருக்கு. அந்த காசுலாம் சேர்த்தா அவங்க டோட்டலாவே கை காசு ரெக்கவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 96 கோடி எடுக்கணும். 96 கோடிக்கு மேல வந்தா 100 கோடிக்கு மேல வந்தாதான் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். தமிழ்நாட்டுல புரியல. சரி, ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்க பாப்போம். ஆளுக்கு ஒரு நம்பர் கோடிகள்ல சொல்லுங்க. எத்தனை கோடி புஷ்பா ஃபைனல் வரும்போது நம்பர் வந்து சொல்லல. நல்லா இருந்துச்சுன்னா 100. இல்ல அதெல்லாம் விடுங்க. படம் இப்பதான் கெஸ் பண்ணணும். இப்பதான் கெஸ் பண்ணணும். படம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கறலாம் அடுத்த விஷயம். இப்ப கெஸ் பண்ணுங்க. 22 கோடி. Irrespective of reviews.
இல்ல ஒவ்வொரு லைனா அப்படி சொல்லுங்க. மேல இருந்து ஹோஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. சுகுமார் ப்ரோ, அடுத்து பரணி, அப்புறம் வந்து சரி விஷால் ஓகே. ப்ரோ, அப்படியே எஃபி செட் அப்படி லைனா வாங்க. எனக்கு அப்படியே அப்புறம் நீங்க தான் சொல்லணும். நான் கடைசியா சொல்றேன். நான் ஏன்னா நான் வந்து இது ஒரு கடைசியா என் நம்பர் சொல்றேன், விநாயக் நீங்க எப்பவுமே சொல்லுங்க. கடைசியா தான் வருவாரு. சரி ஓகே ப்ரோ. என்ன பொறுத்தவரையும் வந்து சரி வந்துட்டு எக்ஸ்ட்ராலாம் வந்து நான் அதான் சொல்லிட்டா எதுவுமே ஆட் பண்ணல. இல்ல யாராவது என்ன சொல்லிட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். கேக்குதா? கேக்குது bro, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. எனக்கு வந்து ஒரு 60 to 70 ரேஞ்சில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்தது பரணி சொல்லுங்க. நான் 50 to 60ண்ணா. விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க, கரெக்டா நம்பர் மட்டும் சொல்லுங்க. அதான் நான் 40ன்னு நினைக்கிறேன். 40 to 50. ரைட். எஃபி ப்ரோ ப்ரோ 118 ப்ரோ. கேக்குங்களா? தூக்குது அப்பா. ஏலம் விடுற மாதிரி இருக்குது. ஸ்ரீ நீங்க சொல்லுங்க. 47 ப்ரோ. இந்த வாழைக்காய் மண்டி எல்லாம் பாத்திருப்பீங்க, தெரியும். வாழைக்காய் ஏலம் விட்டுட்டே வருவாங்க, அவங்க வேகமா நம்பர் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கு. சரி, அடுத்து அவங்க சொல்ற நம்பர் ஞாபகம் வச்சுங்க. கடைசியா மாதிரன் பிரதர் நீங்க சொல்லுங்க. எனக்கு பெருசா ஐடியா இல்ல ப்ரோ. ஓவரால் கலெக்ஷன் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாரும் 60 சொல்றாங்க, மாவீரன் ப்ரோ நானும் அதே சொல்லு ப்ரோ. சொல்றேன். கேக்குதா இல்லையா ப்ரோ? எனக்கு தான் கேட்கலையா? இல்ல சொல்றேன், ஓவரால் 60 சொல்றாரு எனக்கு தமிழ்நாட்டுல. கேட்கல எல்லாரும் அது பேசுறது. சொல்ற மெஜாரிட்டி அது சொல்றதால நானும் அதே சொல்றேன். இந்த போன்ல ஜாயின் பண்ணாலே இது ஒரு பிரச்சனை. சரி ரைட். தினேஷ் பிரதர் நீங்க சொல்லுங்க. அதேதான் ப்ரோ, 60 கோடி தான் ப்ரோ. அதுக்கு மேல அந்த படம் போவாது ப்ரோ. சரி ரைட். வசந்த் கேட்டவனே ஓடி போயிட்டாரு. சரி, அரசியல் நீங்க சொல்லுங்க. ஷேர் ஒரு 20-25 கோடி பண்ணும், அவ்வளவுதான். இல்ல கிராஸாவே சொல்லிருங்க, அதான் பெட்டர். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லும் போது கரெக்டா இருக்கும். ஒரு 40 பண்ணும் ப்ரோ, அதுக்கு மேலாம் பண்ண 40 பெருசு. ஓகே, மத்தவங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஓகேவா? இப்ப ஏலம் விட்டு முடிச்சாச்சு. இப்ப என் நம்பர் சொல்றேன், என்னோட கெஸ் சொல்றேன். அதாவது இது வந்து மேக்சிமம் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுக்குவோம். ஒரு கெஸ் மட்டும் எப்படின்னா, மேக்சிமம் ஒரு 35 தாண்டாது. 30ல இருந்து ஒரு 35 தாண்டாதுங்கிறது மேக்சிமம். அது கம்மியா கூட வரலாம், பட் என்னோடது மேக்சிமம். நான் சொல்றது ஒரு 30ல இருந்து 35 டிஎன் கிராஸ நான் எதிர்பார்க்கறேன். அதே மாதிரி ஓப்பனிங் வந்து ஒரு 7 கோடி வரைக்கும் ஓப்பனிங் டே வரல தமிழ்நாடு வரலாம். ரிசல்ட் பயங்கரமா பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அது 8 கோடிக்கு மேல தாண்டலாம், ஒரு 8-8.5 வரைக்கும் தாண்டலாம், அவ்வளவுதான். ஓவரால் வீக்கெண்ட் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அந்த வீக்கெண்ட் வசூல் மட்டும் தான் இந்த படத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த 4 நாளை தாண்டி வந்து எப்படி பண்ண போகுதுங்கிறது நாளைக்கு ரிசல்ட் வந்தாலும் தெரியும். ஓவரால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நஷ்டமா ப்ரோ? அது நம்ம இப்ப சொல்ல முடியாது, கெஸ் சொல்றோம். இது வந்து லாபம் கூட அடையலாம். 100 கோடி தமிழ்நாட்டு 100 கோடி 120 கோடி தாண்டலாம். அவங்க ஒரு கெஸ் சொல்றோம், அவ்வளவுதான். இது என்னுடைய கெஸ்ங்கிறது. இந்த ஓப்பனிங் 4 நாள் இந்த படத்தை வசூல் வருது, அந்த வசூல் தான் இந்த படத்தோட பெரும்பாலான வசூல், அதாவது முடிவு பண்ற வசூலா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து எய்ம் பண்றது மேக்சிமம். இது வந்து எப்படின்னா அது வந்து கம்மியா கூட இருக்கலாம். நான் சொல்றது மேக்சிமம் இது ஓவரால் கிராஸா முடிய போறது ஒரு 30-35 முடியலாம் அப்படிங்கிறது ஒரு கெஸ். பார்ப்போம். KGF தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு ப்ரோ பண்ணுச்சு? KGF 2 தமிழ்நாட்டுல மட்டும் நம்பர்லாம் மறந்து போச்சு போங்க. போன வாரம் வந்து ரிலீஸ் ஆன வசூலே நம்ம 120 crore நினைக்கிறோம் ப்ரோ தமிழ்நாட்டுல. 115 கோடி 120 கோடி தெரியல ப்ரோ தமிழ்நாட்டுல. அவ்வளவுலாம் பண்ணிருக்காங்க. இல்ல ஆமாங்க அவ்வளவுதாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல அவ்வளவுதாங்க பண்ணுச்சு படம். எனக்கு அந்த ஞாபகம் இல்ல, நான் செக் பண்ணி பாத்துறோம். பரணி நடுவு செக் பண்ணிட்டு கூட சொல்லுவாரு. சும்மா இல்ல விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு. மழையெல்லாம் இல்லைன்னா நல்லா வரும் ப்ரோ. கலெக்ஷன் வரும் தான் எனக்கு தோணுது. படம் பிச்சுக்கும் தான் நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ, விஷால் பிரதர் வந்து ரெக்வெஸ்ட் காமிக்கிறாராம். எதுவும் காமிச்சுன்னு அக்செப்ட் பண்ணுங்க. அதுதான் பாக்குறாரு. எனக்கு ஸ்பீக்கர்ல பரணி ப்ரோ, சொல்லு. கேரளால எப்படி புக்கிங்ஸ் இருக்கு புஷ்பா 2? பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணு சாட்டர்டே சண்டேல கண்டிப்பா ரன் டைம் கம்மியாகும் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினைச்சேன், பட் முடியல. பாப்பேன், சனிக்கிழமை தான் நான் பார்ப்பேன். அதுக்குள்ள ரன் டைம் கம்மி பண்ணாம இருந்தா சந்தோஷம். பரணி ப்ரோ ஒருவேளை ரன் டைம் அதிகமா இருக்கறனால எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்களோ புக் பண்றதுக்கு. அதுவும் இருக்கு ப்ரோ, பட் அப்படி இல்ல ப்ரோ, இது ரிவ்யூ பார்த்துட்டு சரி ரிவ்யூஸ் பார்த்துட்டு போய்க்கலாம்னு நினைப்பாங்க. அதுதான் நான் மேஜர் ரீசனா பாக்குறேன். சரி ப்ரோ, சரி. பிரகாஷ் ப்ரோ, சாப்பாடுலாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எவ்வளவு புக்கிங்ஸ் இருக்கோ அந்த அளவு அந்த ரேஞ்சில தான் இங்கேயும் இருக்குது நான் ஃபீல் பண்றேன். பிரகாஷ் ப்ரோ, சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிடலாமா? பெருசா எனக்கு தெரிஞ்சு போல டிக்கெட்ஸ். இல்ல பரணி
உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா யாரா நடுவுல பேச கேட்க மாட்டேது போல இருக்கு. யாரோ சாப்பாடு கேட்டாங்க. யாரு? நான் தான் அரசியல் ப்ரோ. எனக்கு டிஃபன் பாக்ஸ் இந்த அரசியல்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்பெல்லாம் தியேட்டர்ல தண்ணி பாட்டில் எடுத்துட்டே சில தியேட்டர்ல விட மாட்டாங்க. நீங்க சாப்பாடு கட்டிட்டு போனா உள்ள விட்டுருவாங்களா? நீங்க பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க, கட் ஆயிட்டு வர சொல்லுங்க அவரை திரும்ப. பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ. ஹலோ. இந்த படத்தோட டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்துக்கிறாரு? தமிழ் ஏதாவது படம் எடுத்துக்கிறாரா? சுகுமார். சுகுமார் தமிழ்ல படம் பண்ணல. நம்ம சுகுமார் தமிழ்ல படம் பண்ணுவாரு. இவர் வந்து ஆர்யா அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப ஃபேமஸான ஹிட்டான படம். ஆர்யா 2லாம் உங்களுக்கு தெரியும். ரங்க கேட்கல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கட் ஆயிடுச்சு. நல்லா ஏதோ சொல்ல வந்தீங்க, கட் ஆயிடுச்சு. ப்ரோ எதுவுமே கேட்கவே இல்லைங்க. எதுவுமே கேட்கலையே. இப்ப கேக்குதா கேட்கலையா? ரங்கஸ்தலம்னு ஆரம்பிக்கிறப்ப கட் ஆயிடுச்சு. குட்டி குட்டி தெலுங்கு வெர்ஷன் அவர் பண்ணது. அதுதான் ஆரியா. ரங்கஸ்தலம் தான் சூப்பர் படம் ப்ரோ. நானக்கோ பிரேமத்தோட ஒரு படம் இருக்கு, ஜூனியர் என்டிஆரோட 25வது படம். அந்த படம் சூப்பரா இருக்கு. நானக்கோ பிரேமத்தோட ஒரு படம் இருக்கு. இந்த புஷ்பாலாம் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டு திரும்ப ஒரு ரங்கஸ்தலம் மாதிரி ராவா ஒண்ணு பண்ணணும். ஆமா, நானக்கோ பிரேமத்தோருக்கு மகேஷ் பாபு வச்சு ஒரு 3 படம் வேற வருதாமே ப்ரோ. இதுல 3 வேற எடுக்கறானுங்க. இன்னைக்கு வந்து இல்ல எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன நிறைய ஸ்பீக்கர் எல்லாம் ஒரே இடத்துல பேசுற மாதிரியே இருக்கு. ஆமா, இல்ல எல்லாருமே ஒரே நேரத்துல தான் பேசணும். அண்ணா நான் சொல்றேண்ணே, என்னன்னா சுகுமாரோட 1 நென்னொக்கடின்னு ஒரு படம், அத பாருங்க, சூப்பர் படம். அப்புறம் நானக்கோ பிரேமத்தோ ஏங்க ஒன்னே ஒண்ணு அவரோட பிராண்டுங்கிறதே ஃபர்ஸ்ட் வந்து ஆர்யா 2ங்கிற படம் தான் பயங்கர ஹிட். அதாவது குட்டி படத்தோட முதல் பாகம் கேட்கல ப்ரோ. கட் ஆயிட்டீங்க. ரைட்டுங்க, இந்த ஹோஸ்ட் வரலனாலே இந்த இம்சங்க பயங்கரமான. அது இன்னைக்குன்னு பார்த்து நீங்க சூப்பர் பாயிண்ட் சொல்ல வரும்போது தான் கட் ஆகுது. நல்ல விஷயம் இன்னைக்கு நல்லா நிறைய ஞாபகம் வருது சொல்லலாம்னு பார்த்தா எதையுமே சொல்ல முடியல. அந்த ஆர்யா 2 படம் தான் பயங்கரமான ஃபேமஸான படம். அதுதான் உண்மையான சூப்பர் படம் வருது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு உடனே கட் ஆயிட்டீங்க. கட் ஆயிடுச்சு ப்ரோ. அப்புறம் கேஜிஎஃப் டிஎன் கேட்டாங்க. கேஜிஎஃப் 120+ crore கலெக்ட் பண்ணுச்சு தமிழ்நாடு கிராஸ். சரி பை அண்ணா திருப்பி வாங்கண்ணா போயிட்டு. தமிழ்நாடு கிராஸ் வந்துட்டு கேஜிஎஃப் 120+ பண்ணுச்சு. ஷேரா ஒரு 60 65 சொன்னாங்க. நல்ல ப்ரோ. அது எது கேட்டேன்னா பர்டிகுலர் அது மட்டும் எது கேட்டேன்னா, அது மொரட்டோட்டம் தமிழ்நாட்டுல அதுவே 120னா இத கால்குலேட் பண்ணதான் கேட்டேன். இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, இங்க ஒரு மேட்டர் இருக்கு. கேஜிஎஃப் 1 வந்துட்டு 5 கோடி 6 கோடி கூட கலெக்ட் பண்ணல தமிழ்நாடு. ஆனா புஷ்பா வந்துட்டு 28-30 கோடி கலெக்ட் பண்ணுச்சு புஷ்பா 1. இதுக்கே அந்த படம் கேஜிஎஃப் கூட கொஞ்சம் சுமாரான படம், ஆனாலும் அவ்வளவு பெரிய கலெக்ஷன். இது என்னன்னு தெரியல, நம்ம ஆடியன்ஸுக்கு நிறைய பேருக்கு அந்த படம் அப்ப பிடிச்சிருந்துச்சு. சோ கேஜிஎஃப் 1 கூட கனா வந்துச்சுல ப்ரோ. அன்னைக்கு 6 படம் ரிலீஸ். மாரி 2, கனா, அடங்கமரு, கேஜிஎஃப். கனா செமையா ஓடுச்சுல. ஆமா, கனா நல்லா ஓடுச்சு. அடங்கமருமே ஹிட்னு சொல்லுவாங்க. அதுவுமே டிசம்பர் 25 அந்த வீக் ஓட்டி. ஆமா அந்த லாஸ்ட்ல வந்துச்சு. நம்மளும் ஆட் பண்ணிடுவோம். ஷாருக்கானோட 0 அன்னைக்கு தான் வந்துச்சு. அதுவும் இல்லாம புஷ்பா 2க்கு என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, புஷ்பா 2 சோலோ ரிலீஸ். கேஜிஎஃப் பீஸ்டோட வந்துச்சு. அதனால பெரிய உங்களால ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 மணி ஷோலாம் ஓட்டினாங்க. நைட்டு 1 மணி ஷோ, விடிய காலம் 4 மணி ஷோ. கேஜிஎஃப் 2க்கு இருந்த ஹைப் புஷ்பா 2க்கு இருக்கா ப்ரோ? கண்டிப்பா இல்ல ப்ரோ. ஆக்சுவலா அது ஃபெஸ்டிவல் லீவ் வரல அந்த டைம். கேஜிஎஃப் ஒரு பிராண்டாவே மாத்திட்டாங்க ப்ரோ. கேஜிஎஃப்லாம் பிராண்ட். 2 ட்ரெய்லரே அப்படி ஒரு சம்பவம் ப்ரோ. அது ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாரும் தெரிச்சிட்டாங்க, என்னடா அது அப்படின்னு. ஆமா எனக்கு நல்ல இருந்த ஹைப் கேஜிஎஃப் 2க்கு ஹைப் இருக்கா இல்லையன்றது வந்து எப்போ பெருசா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு செகண்ட் டே, சாரி நான் சொல்றது பீஸ்டோட செகண்ட் டே. அப்பதான் அன்னைக்குதான் கேஜிஎஃப் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பீஸ்ட் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டேன். செகண்ட் டே வந்துட்டு கேஜிஎஃப் போறேன். போகும்போது எப்படி சொல்றது, கேஜிஎஃபோட ஸ்கிரீன்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு டிக்கெட்டே வந்து நான் தனியா போனனால வந்து எனக்கு வந்து டிக்கெட் கிடைச்சது. ஒரே ஒரு சீட் மட்டும் கிடைச்சது. ஒரு ஸ்கிரீன்ல கூட வந்து ஆல்மோஸ்ட் சென்னையில எல்லா இடத்துலயுமே வந்து ஃபுல்லா இருந்தது. அப்பதான் தோணுச்சு, இங்க ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வந்து இங்க ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் வந்து அந்த செகண்ட் டேவே வந்து இன்னொரு படத்துக்கு வந்து டிக்கெட் பெருசா கிடைக்கல. அது அப்பதான் தெரிஞ்சது அதோட ரியல் ஹைப் என்ன அப்படின்றது வந்து பார்க்கும்போது. ஆமா, ஆனா இன்னும் ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கேஜிஎஃப் 2 ட்ரெயின்ல வந்துருச்சு. பார்த்துட்டு
சில விஜய் ஃபேன்ஸ்லாம் ஐயோ என்னடா அதுன்னாங்க. அதுக்கப்புறம் பீஸ்ட் ட்ரெய்லர் வந்துச்சு. பீஸ்ட் ட்ரெய்லர் எக்ஸ்ட்ராடினரி ட்ரெய்லர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெய்லர் பீஸ்ட். அதை பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்த்தோம் எல்லாரும். அப்புறம் தான் இப்படி ஆகி போச்சு. ஆனா பீஸ்டுக்கு கூட டிக்கெட் ரொம்ப கிடைச்சது ப்ரோ. கேஜிஎஃப்லாம் நான் 2-3 ட்ரிப் ட்ரை பண்ணேன் ப்ரோ, டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா தியேட்டர் கம்மியா ரிலீஸ் ஆச்சு தலைவா, அதனால பெரிய டிமாண்ட் டிக்கெட்டுக்கு. அதனால ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, வாசு தியேட்டர்ல செம டிமாண்ட். ஐயோ இங்க மதுரையிலலாம் அது இன்ட்ரோ சீன்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஹெலிகாப்டர்ல இறங்குறப்பலாம் அதிருது தியேட்டர். கேஜிஎஃப் படமே ஒரு சவுண்ட். 1 வீக் கழிச்சுதான் நான் அந்த படமே பார்த்தேன். பீஸ்ட் கூட பார்த்துட்டேன் மொத நாள்லயே. அந்த படம் பார்க்க முடியல. நான் வந்து கேஜிஎஃப் வந்துட்டு ஐமேக்ஸ்ல பார்த்தேன், செம்மையா இருந்தது. அப்படி சொல்லுங்க, எந்த ஐமேக்ஸ்னா பேலஸோவா இல்ல இதுவா? லக்ஸ். சூப்பர் சூப்பர். அது வந்து செம்ம சூப்பரா இருந்தது அதோட அந்த இதுவே. அந்த படம் உண்மையிலேயே அந்த படம் பார்த்துட்டு அந்த டுவர்ட்ஸ் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது பா நாடா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலோட தான் வந்த வெளியே. இதுல என்ன தெரியுமா சரியான கிளைமேக்ஸ் ஹைலைட் என்னன்னா, கேஜிஎஃப் 2 பட்ஜெட் 100 crores. அதுதான் பெரிய காமெடி. என்னடா 100 கோடியில இப்படி பண்ணிருக்கீங்க. அதுதான் உண்மையிலேயே செம்ம ஸ்டாண்டர்டு. கேஜிஎஃப் 1 வந்துட்டு கேஜிஎஃப் 1 வரும்போது வந்துட்டு நான் என்னன்னா அப்போ வந்து எல்லாருமே என் பிளேஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, படம் வந்துட்டு இந்த மாதிரி கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்து இருக்கு, இந்த படம் சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க, நான் பாத்துட்டேன் அப்படின்னு ஒருத்தரும் வந்துட்டு சொல்லிட்டு வந்தாங்க. அது என்னப்பா அது, நம்ம பெருசா வந்து நம்ம வந்து சாண்டில்வுட்ல நிறைய படம் வந்து பார்க்க மாட்டோம். அது எவ்வளவு நல்லா இருந்தாலுமே கூட எங்க தியேட்டர்ஸ்ல பார்க்க மாட்டோம், அப்படியே பார்த்தாலும் ஓடிடி அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி டைம்ல கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்து அங்க வந்து எல்லா தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு நிறைய ஸ்கிரீன்ஸ் எல்லாத்தையும் எல்லா இடத்துலயுமே வந்து போட ஆரம்பிச்சாங்க அந்த படத்தை. நானும் சரி எல்லாரும் பேச்ச நம்பிக்கை சரி கேஜிஎஃப் போய் பார்க்கலாம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போய் பார்த்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 ஹாஃப் அன் அவர் வந்து படத்துல என்னடா இவன் பயங்கரமா இவன்றான் இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கு தோணுச்சு. ஸ்டார்டிங்ல அந்த அந்த பொண்ணு கூட வந்து ஒரு அமக்கலம் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுவான்ல, அந்த சீன் வரையும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனா ஒன்ஸ் அவன் எப்ப அந்த மைண்ட்குள்ள போறானோ அப்பதான் அந்த படத்தோட அந்த ஒரு ரியல் ஹீட்டே ஆரம்பிச்சது. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா வழக்கம் போலடா இவன் அந்த மைண்ட்குள்ள போனவனே எல்லாரையும் அச்சு முடிச்சிருவான் போல அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஆனா உள்ள போயிட்டு அவன் பொறுமையா வெயிட் பண்ணி அந்த அதுக்குன்னு ஒரு டைமை வெயிட் பண்ணி பார்த்து அது ஒரு மாதிரி பிளான் மாதிரி போடுவாங்க. அந்த பிளான் எல்லாம் போட்டு கடைசியா வந்து அந்த வில்லனை வந்து அவன் சாவடிப்பான். அந்த சாவடிக்கிற அந்த சீன் அதெல்லாம் பார்க்கும் போதுதான் இதனாலதான் இந்த படம் வந்து வேற ரேஞ்சில சொல்லியிருக்காங்க போல அப்படின்ற ஒரு ஃபீலே வந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்துட்டு அவன் என்னடா ராக்கினா இது அப்படின்ற மாதிரிதான் எல்லாமே. என்னடா அந்த பிரகாஷ் சொல்லுவாங்க, இவனை பார்த்தா அவன் பெரிய ஆளுன்றான், இவனை பார்த்தா இவன் பெரிய ஆளுன்றான் அப்படின்ற மாதிரிதான் மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த படத்தோட அந்த இதுவே வேற ஒரு இதுல கொண்டு போயிட்டாங்க. அந்த படம் முடியும் போது தோணுச்சு கண்டிப்பா வந்து இந்த படம் வேற ரேஞ்சில பண்ணணும். அதே மாதிரி ஒரு சாண்டில்வுட் அந்த கன்னட இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு வைடே வந்து ஒரு பெரிய ஒரு இது கொடுத்ததுன்னா அது கேஜிஎஃப் 2 தான், சாரி கேஜிஎஃப் 1 தான். அந்த படம் வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு பெரிய ஒரு இந்த வரையுமே ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து. ஆமா. ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், 2 விஷயம் சொல்றேன். கேஜிஎஃப் நான் நிறைய வாட்டி ரீவாட்ச் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, கேஜிஎஃப் 1ல ஒரு ஆள்கிட்ட கூட அடி வாங்க மாட்டாரு. ராக்கியோட கேரக்டர் அப்படிதான் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஒரு அடி கூட அவர் மேல விழாதுங்க. பட்டம் ஃபுல்லா இவருதான் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஷாட் கூட அது ஓப்பனிங்க விட்டுற தலைவா அடிக்கிற மாதிரி இருக்காது தலைவா, தொங்கிட்டு தான் தலைவா இருப்பாரு. அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பட்டம் முடிகிற வரைக்கும். அப்புறம் இன்னொன்னு, கேஜிஎஃப் 2 ஹிட் ஆனதுக்கு ஒரு மெயினான காரணம் இருக்கு, அதை நிறைய பேர் சொல்றதே இல்ல. கலர்ஸ் தமிழ்ல கேஜிஎஃப் 1 விஜய் டிவில சாட்டை போட்ட மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. காலையில போடுவான், மதியம் போடுவான், நைட்டு போடுவான், போட்டு. ஆமா என்னடா இப்படி போடுறீங்க, கம்மியா தானே ப்ரோ ஆகும் ப்ரோ. எல்லாருமே பாத்துட்டாங்க ப்ரோ கேஜிஎஃப். நீங்க கேஜிஎஃப் 2 ஞாபகம் இருக்கா? ஃபேமிலியா. ஆமா கேஜிஎஃப் 2க்கு ஃபேமிலி அது அம்மா பாட்டு அப்பா அதெல்லாம் வந்து உண்மையிலே ஃபேமிலி ஆடியன்ஸ புல் பண்ண பாட்டு. அதெல்லாம் மியூசிக் அந்த தந்தானே நானேன்னு கேட்டா இப்போ வந்து அது ஒரு இது வருது. அது ஆமா அது அந்த இண்டஸ்ட்ரியில இப்பயும் சொல்ற நான் வந்து ஆஷ் வந்து 2 படம் தான் பாத்திருக்கேன். ஓப்பனா சொல்லணும்னா அது கேஜிஎஃப் 1 இல்ல பாக்கல, இல்ல சொல்றேன் கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2 இந்த 2 படம் மட்டும் தான் நான் பாத்திருக்கேன்.
புரியுது. சுந்தரபாண்டியன் கன்னடா ரீமேக்லாம் அவர் தான் பண்ணிருக்காரு அந்த காலத்துல. இல்ல நான் அப்படி கேஜிஎஃப் பார்த்ததே அப்படி தனி சொல்றேன். ஸ்டோரி ப்ரோ. 2 படம் தான் வந்து பாத்துருக்கேன். இந்த முக்காவாசி பேர் வந்து அவரது வந்து 2 படம் தான் பாத்திருப்போம். ஆனா யாஷ் வந்து இப்போ இந்த டைம்ல தமிழ்நாடு வந்தா கூட அவருக்கு இருக்கிற அந்த ஒரு மாசம் அந்த கிரேஸ் வந்துட்டு வேற ரேஞ்சில் இருக்கும். அந்த 2 படம் தான் வந்து அவரை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. ஆனா சலார் ப்ரோ அதே மாதிரி ப்ரோ அதே மாதிரி பிரசாந்த் நீல் வந்து கேஜிஎஃப் மாதிரி என்ன படம் எடுத்துருக்காரு இந்த மாதிரி மாசான ப்ரோ அவர் 4 படம் தான் ப்ரோ எடுத்திருக்காரு. அதான் உகரம் ப்ரோ சலார் ப்ரோவியோட மினி வெர்ஷன். ஆமா உகரம்னு ஒரு படம். ஆமா அதுதான் சலாரோட ஃபர்ஸ்ட் மினி படம். வெர்ஷன். சலாரோட நான் மினி வெர்ஷன். பிரசாந்த் நீல்டே வந்து அதுக்கு முன்னாடி வந்து எந்த படமும் பார்த்தது இல்ல. ஆமா 2வது படம் கேஜிஎஃப் 1. இன்னொன்னு சொல்றேன், கேஜிஎஃப் 1ஓட பட்ஜெட் 40 கோடி. அதுலயே வந்துட்டு என்னடா மைண்ட்லாம் இப்படி காட்டியிருக்காங்க. என்னன்னா அங்க ஆக்டர் சேலரி எல்லாம் ரொம்ப கம்மி, அதனால ஃபுல்லா ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல இறக்கி செலவை தூக்கி விட்டு அப்படி எடுத்திருந்தாங்க. அப்புறம் கேஜிஎஃப் 2, அதுக்கப்புறம் சலார் எடுத்தாரு. சலார் எனக்கு பர்சனலா நான் ரீவாட்ச் பண்றப்பலாம் எனக்கு சலார் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. நான் சலார் 2க்கு ரொம்ப வெயிட் இல்ல பண்ணிருக்கேன். சலார்ல ரீவாட்ச் பண்ண சமையான சீன்ஸ்லாம் இருக்கு அதுல. ஆமா அதுவும் செகண்ட் ஹாஃப் அப்படி பண்ணிருக்காங்க சலார்ல. கான்சார் உள்ள போனது அதுவும் அப்படி போகுது. ரைட்டிங் சமையா இருக்கும். அதே மாதிரி இங்க முன்னாடி 2 படத்துல கொஞ்சம் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஆகாட்டி இந்த படத்துல பிரபாஸ் எல்லாரும் தாச்சு கொஞ்சம் இதாயிட்டாங்க. இல்ல பிரபாஸ் தாச்சு வந்து நம்ம நிறைய படம் பாத்திருப்போம். அதுக்கு முன்னாடி பாகுபலிக்கு முன்னாடி வந்து நல்லா டார்லிங் படம் எல்லாம் பாத்திருப்பேன். நிறைய பேர் பாத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து ராணாவோட இதுவெல்லாம் வந்து நம்ம நிறைய படங்கள்ல வந்து நம்ம தமிழ் படங்கள்லயே வந்து பாத்துருப்போம். ஆமா ஆரம்பத்திலேயே நம்ம பாத்துட்டோம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கேரக்டரா நம்ம வந்து பாகுபலியில காட்டும் போது நம்மளால வந்து அதை வந்து இது பண்ணிக்க முடிஞ்சது, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. சத்யராஜ் இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க அப்படின்னும் போது நாசர் எல்லாருமே நம்ம ஆளுங்கதான். பாகுபலியில வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ப்ரோ. அதாவது கட்டப்பா அந்த நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. பட் ஆனா கேஜிஎஃப் வந்து ராக்கி பயங்கர ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான். இல்ல கேஜிஎஃப்லயுமே நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க ப்ரோ, கேரக்டர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனா அந்த எல்லா கேரக்டருமே வந்துட்டு அந்த ராக்கி நகர்ந்து தான் வந்து இது பண்ணும். சூப்பரா வந்து அதான் 2த்துக்குமே வந்து 2 டைரக்டருமே வந்து இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து போயிட்டாங்க. அதுவும் இல்லாம பிரசாந்த் நீல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, கேஜிஎஃப் 2க்கு நான் ஷேவ் பண்ண சொன்னேன் யாஷ, அவரு ஷேவ் பண்ணா ராக்கியே கிடையாதுன்ட்டு ஷேவ் பண்ண மாட்டேன்ட்டாராம். இந்த லுக்கு தான் ராக்கியோட லுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப கேஜிஎஃப் ஒரே பார்ட்ல தான் எடுக்கலான்னு இருந்துச்சு. இப்ப நம்ம பாக்குற பார்ட் 1 ஃபர்ஸ்ட் ஹாஃப், பார்ட் 2 செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல ஒன்ஸ் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றவொடனே ஷேவ் பண்ற மாதிரி தான் கேரக்டர் இருந்துச்சான். நம்ம ஆளு இல்ல ஷேவ் பண்ணாலாம் செட் ஆகாது அதனால அப்படின்னு சொல்லிட்டாரு. வாசு சினிமாஸ் அண்ணா வந்திருக்காரு. அண்ணா சொல்லுங்க, புஷ்பாட்டு எப்படி புக்கிங்? ஹாய் ப்ரோ. காலி பண்றான் பாவ புஷ்பாவில வந்து. சரி சொல்லு, நீயே சொல்லு வாசு. புஷ்பா டூலாம் வாக்கிங் ஆடியன்ஸ் தான் ப்ரோ அதிகமாக வருவாங்க. ஏன்னா 3 பெரிய தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. நைட் ஷோ சூப்பராக இருக்கு. புக்கிங் ஈவினிங் நைட் ஷோ சூப்பராக இருக்கு. சூப்பர். மார்னிங் ஷோ மேட்னி ஷோலாம் வந்து வாக்கிங் ஆடியன்ஸ் தான் வருவாங்க. வாசுண்ணா இப்ப இன்டர்வல் ஏதாவது டைம் கம்மி பண்ணிருக்கீங்களா? ஏன்னா டியூரேஷன் அதிகமா ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களாண்ணா? எப்படி பண்றீங்க? இன்டர்வல் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ள கஷ்டம் இல்லண்ணா? ஆமா 15 மினிட்ஸ் போது வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த டைம்குள்ள வந்து எப்படி உங்களுக்கு அந்த உங்களோட இந்த இது எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்கணும்ல? இல்லண்ணா வேற வழி இல்ல. அடுத்து இல்ல நம்ம கேண்டீன் பிசினஸ் கொஞ்சம் குறைச்சு தான் ஆகணும். ஏன்னா அப்புறம் அடுத்த ஷோக்கு வந்து கூட்டம் கூடிரும். அப்புறம் அடுத்த ஷோக்கு 4 ஷோவுமே அப்புறம் தள்ளி போயிடும் நேரம். இல்ல இப்போ கேண்டீன் பிசினஸ் நீங்க குறைச்சாலுமே வரவங்க வந்து வெயிட் பண்ணி தானே இருப்பாங்க. அது அவங்களுக்குமே கொஞ்சம் நிறைய இது ஆகும்ல. ஆமா அது பெரிய படத்துக்கு எல்லாமே இந்த ஒரு பிரச்சனை இருக்குமே எப்பயுமே. இது நம்ம மட்டும் ரொம்ப பெரிய படம் இல்ல. எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஷோ டைம் என்ன போட்டிருக்காங்கன்னா 10:30, 2:30, 6:30, 10:30. முக்காவாசி 90% இதுதான் ஷோ டைம் தமிழ்நாட்டுல எல்லாருமே. ஸோ இந்த ஷோ டைம் போட்டிருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேண்டீன் பிசினஸை வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும். ஒரு ஷோக்கும் இன்னொரு ஷோக்கும் 4.25 மணி நேரம் கேப் விட்டு இருந்தா கரெக்டா இருக்கும். அதுவும் இல்லாம எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பான், அவனை விட்டுட்டு எல்லாரும் உள்ள போயிடுவாங்க, நீ வாங்கிட்டு வாடான்ட்டு. அந்த மாதிரிதான் வேற என்ன பண்றது. இப்ப கேக்குதா உங்களுக்கு? பேச முடியுதா? என்ன ப்ரோ? எனக்கு நான் பேசுறேன். ஆனா என்ன உங்களுக்கு கேக்குதா? விடாம நீங்க விடாம பேசினாதான் தெரியும். சுகுமார் படம் எல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு.
சரி ரைட், நீங்க சொல்லுங்க, பேசுவோம், நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்க சந்தோஷ் சொல்லுங்க. சந்தோஷ் சொல்லுங்க ப்ரோ. நீங்க எங்க பாக்குறீங்க படத்தை? நான் வந்தாச்சுங்க சூலூர் கட்டு. சூலூர் பேர் போயாச்சா? வந்தாச்சு. அப்பா எல்லா படத்துக்கும் வெளியூர் போயிடுறாடி ஆயோ ஜாலியா. அதுதான் தெலுங்குல அது தமிழ் டப்ல இருக்கு. இல்ல நான் தெலுங்குல தான் பாப்பேன். இல்ல புஷ்பா ஒண்ணுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்குல தான் பார்த்தேன். தெலுங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குமே, அதோட திருப்பதி ஸ்லாங் ஆச்சு அது. இல்ல எனக்கு சப்டைட்டில் இருந்தா கொஞ்சம் பர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் இங்க சப்டைட்டில் இல்லன்ட்டாங்க சூலூர் கட்ல. அதுதான் நான் சொன்னேன்ல சூப்பர். அப்ப நாளைக்கு சப்டைட்டில் இல்ல ப்ரோ, ரைட்டு ஆக்ஷன்ல தான். அது ஃபுல்லா ஆக்ஷன் தானே அந்த படம். ஆமா ஆமா. நமக்கு அதுவும் இல்லாம புஷ்பா ஒன்று நம்ம எக்கச்சக்க டைம் பார்த்தாச்சு. ஸோ கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு நிற்கும் பிரச்சனை. நாளைக்கு அங்கே சென்னைக்கு வந்தோடனே திரும்ப தமிழை பார்த்துட வேண்டியதான். எங்க மார்னிங்கா நம்ம இடத்துக்கா? இல்ல நாளைக்கு நைட் ஷோ தான் எங்கேயாச்சும் வெற்றி வரதராஜா அந்த மாதிரி சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர் தான் போகணும். நம்ம இடத்துக்கே வரலாம்ல. அதான் இப்படி நம்ம இடம் நீங்கன்னா எனக்கு புரியலையே, என்னது இடத்த நம்ம பிளேஸ் எல்லாம் நான் ரெஸ்ட் மோட்ல இருப்பேன். இங்கேருந்து நான் திரும்ப சென்னை வந்துட்டு தூங்கி பொறுமையா எழுந்துச்சு. ஆமா, வரவே காலையில ஆயிடும்ல, 4 மணி ஆயிடும்ல முடிய. இங்க வந்து ஷோ 1:30 முடியும். இங்க இருந்து நான் 1:30 2 இல்ல 9:40 ஆரம்பிக்கிறாங்க. 9:40 ஆரம்பிச்சாங்கன்னா வித் இன்டர்வெல்லாம் சேர்த்து ஒரு 1:30 முடிப்பாங்க. 1:30 முடிச்சு நான் திரும்ப சென்னை வரதுக்கு ஒரு 4:30 ஆயிரும். அதுதான் சொன்னேன். ஓகே. ரோகிணி ரிலீஸ் ஆகலையா? ரோகிணி போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு, லேட் நைட்ல போடுவாங்க. ஏன்னா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வைட் ரிலீஸா இருக்குது எல்லா தேட்டருமே. ஆல்மோஸ்ட் நாளைக்கு புஷ்பா தான் போடுறாங்க. ஸோ ரோகிணி கண்டிப்பா மிஸ் ஆகாது. ஸோ ரோகிணி மிஸ் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா அவங்க ப்ரொடக்ஷன் சைடுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுக்கு தான் வந்து லாஸ். ஏன்னா அது ஒரு முக்கியமான சென்டர்ல அங்கே கோயம்பேட்டில். ஸோ கன்வின்ஸ் ஆகி போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. 12 o'clock நைட் கூட போட்டுருவாங்க. ப்ரோ விடாமுயற்சி சென்சார் பண்ணாங்களா டீசர்? விடாமுயற்சி டீசர் தெரியல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சென்சார் பண்ணிடுவாங்க நீங்க ஒரு வாரத்துல, 10 நாள் ஆயிடுச்சு. வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அது எப்படி 10 நாள் ஆச்சுங்கிறீங்க? இப்போ அந்த 29 ரிலீஸ் ஆச்சு ட்ரைலரு டீசரு. அதுக்கடி 10 நாள் ஆயிடுச்சா? போன மாசம் ரிலீஸ் ஆச்சுங்க. நான் கேக்குறது இந்த மாசம். ரெண்டாவது இவங்க அட்டாச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. லைக் எல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. வந்தா என்ஜாய் பண்ணுங்க, இல்லைன்னா பாத்துக்கலாம். வேற என்னமோ சொல்ல வந்தேன். இப்ப தெலுங்கு வெர்ஷன் பாக்குறீங்க, தெலுங்கு வெர்ஷன் பார்த்துட்டு அப்படியே தமிழ்ல வந்து பாக்குறீங்களா? சந்தோஷ் பிரதர், அப்படியே தமிழுக்கு வந்துருங்க சென்னைக்கு. ஆமா ப்ரோ, கண்டிப்பா தமிழ்ல பாக்கணும்ல. தமிழ்ல பார்க்காம இருக்க முடியாது. நாளைக்கே பாத்துருவோம். அப்ப நாளைக்கு அப்ப எப்படின்னா நாளைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 8 மணி நேரம் உள்ள தேட்டருக்குள்ளே உட்காந்துருக்கணுமா நாளைக்கு நீங்க? ஆமாம், நாங்களாம் ஒரே நாள்ல 4 படத்தெல்லாம் பாத்துருக்கோமே. ஒரே நாள்ல 4 உப்புமா படத்தெல்லாம் பாத்துருக்கோம். இது புஷ்பா 2ங்கிறப்ப பிரச்சனை கிடையாது, நல்லாதான் இருக்கும். சரி ரைட்டு ப்ரோ. உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ? சந்தோஷ் ப்ரோ வாசோண்ணா 3.5 மணி நேரம்ன்றாங்க படம். அது உங்களோட இது எப்படி ப்ரோ? என்ன ப்ரோ இல்ல உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ப்ரோ? படம்னு சொல்றாங்களா? சந்தோஷ் பிரீமியர் போடாதது ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறியா? இது ப்ரோ பிரீமியர் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல போட்டிருக்கணும். ஏன்னா டீம் வந்து ரொம்ப நம்பிதான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இங்க தெலுங்குல ஸ்கிரீன் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா தமிழ்லையும் போட்டிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். ஏன்னா நாளைக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஷோ நைட் ஷோ தான் புக்கிங் பயங்கரமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நைட் ஷோ போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா எக்கச்சக்க சென்டர்ல வந்து ஃபுல்லாவே போயிருக்கும். தமிழ்நாட்டுல ரொம்ப படம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் ரொம்ப போட்டு நெகட்டிவ் பரப்பிடுவாங்கன்னு சொல்லி பண்ணாம இருப்பாங்க போல. எனக்கு அது தெரிஞ்சு அது ரீசனா இருக்குமான்னு தெரியல. புரியல. அதுவா ரீசனா இருக்கும் நெகட்டிவிட்டிக்காக? அது இல்ல அதெல்லாம் ரீசனா இருக்காது. தெரியல அவங்க என்ன பிளான் பண்ணி ஏன் பண்ணலன்னு தெரியல. அவங்க நிறைய தியேட்டருக்கு இன்னைக்கு தானே அக்ரிமெண்டே சைன் பண்ணாங்க. ஸோ மேபி அவங்க அந்த ஒரு விஷயத்துல இருந்திருக்கலாம். ஞாபகம் வந்துச்சுங்க. சேல்ஸ்ன்னு சொன்னோன்னே ஞாபகம் வந்துச்சுங்க எனக்கு. சீரியஸாவே இந்த ரோஹிணி தியேட்டர்ல ஒவ்வொரு படம் வரும்போதும் முந்தா நாள் நைட் வரைக்கும் படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணல, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலைல புக்கிங் ஓப்பன் பண்றாங்க. ஒரு தடவை ப்ரொடியூசர்ஸ் வந்து உண்மையாலுமே படம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? இல்ல ப்ரோ, அது கண்டிப்பா வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நெகோசியேஷன்ஸ் வந்து கண்டிப்பா 2 சைடுமே பேசுவாங்க.
ஸோ ஒரு படத்தை வந்து ரோகிணி தேட்டர் போடலாங்கிறதால அது ரோகிணி தேட்டருக்கு மட்டும் லாஸ் கிடையாது. ரோகிணி தேட்டரை விட பெரிய லாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான். ஏன்னா அந்த கோயம்பேட்டில் அந்த லொக்கேஷனில் அது ஒரு மெயின் சென்டர், நல்லா வசூல் பண்ணுற சென்டர் அது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மேஜர் சென்டர்ஸ் எதுவுமே வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க 2 பேருமே செட் ஆகனா அவங்க போடாமல் போயிடுவாங்க, அவ்வளோதான். சந்தோஷம். புஷ்பா 1 எப்படி நான் ஓடுச்சு நம்ம தியேட்டர்ல? புஷ்பா 1 சூப்பரா போச்சுங்க, செமையா போச்சு. அந்த வருஷத்துல டாப் 3ல வந்து செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் மாஸ்டர், செகண்ட் புஷ்பா. அது பொங்கல் வரைக்குமே நல்லா பயங்கர கூட்டமா வந்துட்டு இருந்துச்சு. டிசம்பர் 20 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமா போச்சு அது. புஷ்பா உனக்கு வந்து உங்களுக்கு சாங்ஸ் வேற லெவல்ல இருக்கும். எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்கும். நீங்க இப்ப கூட உட்காந்து எல்லா சாங்ஸும் திரும்ப கேட்டுட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ புஷ்பா 2 பொறுத்த வரைக்கும் எனக்கு சாங்ஸ் கொஞ்சம் லேக் ஆகுதுங்கிற மாதிரி, லேகிங் மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணிருக்கலாமோ சாங்ஸ் எல்லாம் அப்படின்னு. இல்ல இப்போ 3.5 மணி நேரம் ஓடுதுல ப்ரோ, தியேட்டர்ல எப்படி ஆடியன்ஸ் மத்தியில இது இருக்குமா படத்தோட இது? ப்ரோ படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பாகுபலி கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஜஸ்ட் சொல்கிறேன், பாகுபலி வந்து 3 hours 5 minutes நினைக்கிறேன். ஸோ பாகுபலி வந்து எவ்வளோ தமிழ்நாட்டில் தமிழ் வருஷனே வந்து 100 நாள்லாம் வந்துச்சு. ஸோ சத்தியம் மெயின் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 நாள் வந்துச்சு. ஸோ படம் நல்லா இருந்துச்சுன்னா, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. புஷ்பா 1 எனக்கு தெரிஞ்ச 3 hours தான் நினைக்கிறேன். புஷ்பா 1 3 hours தான், நல்லா தான் சூப்பரா போச்சு. ஆந்திராவில டைரக்டருக்கே பெரிய கட் அவுட் வச்சுக்கிறாங்க. ஓகே உங்களுக்கு என்ன படம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க உங்களோட இதுல? என்ன ப்ரோ உங்களுக்கு என்ன ரிலீஸ் பண்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமா, அது தெரியல ப்ரோ, இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் யார் யாருக்கு போகுதுன்னு தெரியணும், என்னென்ன மூவி வருதுன்னு தெரியணும். ஸோ இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன கரெக்டாக இருக்கோ நம்ம அதை தான் ஸ்க்ரீன் பண்ணுவோம். மோஸ்ட்டாக வந்து நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, எல்லாரும் போடுற படத்தை போட மாட்டேன். நீங்க பிரகாஷ் எங்க நாளைக்கு மெகாஸ்டாரா? மெகாஸ்டார் காலையில 10 மணி ஷோ. ஓகே நானும் 10 மணி ஷோ. நீங்க பெங்களூர்லயா? கன்னட வெர்ஷனா தெலுங்கு வெர்ஷனா? கன்னடா டபி. நானும் 10 மணி தான் பாக்குறேன். ஆரம்பிச்சு சொல்லுங்க. ட்ராக் நடுவுல ட்ராக், ஆப்போசிட்ல தெலுங்கு, இந்த சைடு கன்னடம். ரெண்டுல எதுல வேணா பாக்கலாம். கன்னடமே போலான்னு பாக்குறேன். ஜே ப்ரோ, நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது ப்ரோ. ஜே ப்ரோ சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல ரிவ்யூ பார்த்து போய்டா. முடிவு பண்ணு. ஓ அவரா? ரிவ்யூ போட வேண்டியதா, உடனே போட வேண்டியதா. இதெல்லாம் இருக்கு, ரிவ்யூ எல்லாம் பார்க்காம தான் போடுவோம். சாரி, என்னது ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு படத்துக்கு போனா நமக்கு இல்லைங்க, ரிவ்யூ பார்க்காம தான் படத்துக்கு போவோம்னு. ரிவ்யூ எல்லாம் பார்க்காம தான் படத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவ்யூ போடுவோம். நம்ம ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு போனா நல்லா இருக்காது, ஸ்பாய்லர் சொல்லிடுவாங்க. படம் எப்படி இருக்கு எப்படி இல்லை அவ்வளவு மட்டும், அதான் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு போவோம் போதும். பிரகாஷ், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த விஷயத்துல. ரிவ்யூ பார்க்காம ஒரு படத்தை உள்ள போய் பாக்குறதுக்குள்ள நான் படுற அவஸ்தை எப்பா. ஆமா, அதுலயும் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 12 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல் ஷோ முடிஞ்சு எப்படியும் ரிசல்ட் வந்துடும். சீன் பை சீன் அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அது ஸ்டேட்டஸ், இதை ஸ்டேட்டஸ் வச்சு பார்ப்பாங்க. நம்மளால தெலுங்கு ஆடியன்ஸ் நம்ம சைடு வாட்ஸ்அப்ல இல்லைங்கிறனால தப்பிச்சிட்டோம். ஆனா ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா வந்துடும். அதனால ட்விட்டர் பெற்றும் நைட்டு கட் பண்ணிட்டு காலைல ஏன்ச்சா இன்னைக்கு 9 ஸ்பேஸ் முடிச்சிருவோம். நம்ம இன்னைக்கு கரெக்டா ஷோ ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்பேஸை முடிச்சுட்டு நாளைக்கு ரிவ்யூ ஸ்பேஸோட சந்திப்போம். பிரகாஷ் ப்ரோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆப் வந்துருக்குல்ல, அதுல ஆஃபர் போட்டிருக்காங்க பாரு ப்ரோ. அதுல யாராவது புக் பண்ணா புக் பண்ணிக்க. 200 ரூபாய் 100 ரூபாய் கேஷ்பேக் போட்டிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? என்ன ஆப் ப்ரோ? இப்போ பேடிஎம், இப்போ டிக்கெட் நியூல பேடிஎம் பேல இன்னொரு ஆப் ஒண்ணு டிஸ்ட்ரிக்டா என்ன ப்ரோ அது பேரு? சுமார் ப்ரோ அது. அதுல ஆஃபர் போட்டிருக்காங்க 200 ரூபாய் டிஸ்ட்ரிக்டா. அதுல ஆஃபர் போட்டிருக்காங்க. யாராவது புஷ்பா போனா அதுல புக் பண்ணி போனீங்கன்னா ஆஃபர் இருக்கு பாருங்க, 100 ரூபாய் 200 ரூபாய். டிக்கெட் இருக்கிற எல்லா ஊர்லயும் அது இருக்கும். அந்த தியேட்டர் இருக்கிறதுல அதுல வரும்.
ஆஃபர் போட்டிருக்காங்க ப்ரோ, யாரா யூஸ் பண்ணீங்க? பிரகாஷனா புஷ்பா 2ல பிரகாஷ் ப்ரோ டிஎஸ்பி கோவிந்தப்பா ரிட்டர்ன் வருவாரா? ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நீ தப்பு பண்றடா, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போவாரா? இதுல எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கோவிந்தப்பா வருவாரான்றது அவருக்கு தான் வேலை முடிஞ்சு போயிட்டாரு. அவர் எதுக்கு வரல? சூப்பர் கேரக்டர் ப்ரோ அது. இல்ல நல்ல கேரக்டர் தான். அவர் கொஞ்சம் சின்சியர் ஆபீசர், எல்லாம் ஓகே தான். அவர் போயிடுறாரு. கோவிந்தப்பா ரிட்டர்ன் கூட்டின்னு வருவாங்களான்னு தெரியல. ப்ரோ புஷ்பா தெலுங்கு வெர்ஷனுக்கு ஆனா சப்டைட்டில்ஸ் இருக்கா? எனக்கு என்னன்னா புஷ்பா 2ல மங்களம் சீனுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கும்னு தோணுது. என்ன விஷால், நீங்க என்ன நினைக்கிறீங்க விஷால்? விஷால் ப்ரோ சைடுல பிஸியா இருக்காரு போல. ஓகே சுகுமார் ப்ரோ, மங்களம் சீன் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பாரு, இல்லாட்டா ஒய்ஃப் கையால ஆப் இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். ஏன்னா மங்களம் சீனை வந்து ரிவெஞ்ச் எடுத்தே தான் ஆகணும். ஏன்னா அவரு வந்து இப்போ அவருக்கு சுனிலுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்குல்ல, வெளியே மார்க்கெட் இருக்கு. அப்படின்னும் போது அவருக்கு நல்ல ரோல் கொடுக்கணும். சும்மா சாம்சிஎஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பெரிய லான்ச்சா இருக்கணும். கேக்குது ப்ரோ? மதன் கார்கே தான் இதுக்கு எழுதிருக்காரா ப்ரோ தமிழ்ல? ஆப்வியஸ்லி அவர் தான் டைலாக் எழுதிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது ஒன்னா அவர் தான் பண்ணாரு. ஏன்னா அவர் இன்டர்வியூ எதுவும் அப்படின்னா கண்டிப்பா இன்டர்வியூ எதுவும் வரல அவருது. இல்ல அவர் இன்டர்வியூ கொடுக்க வேணாங்க. அவரு தாங்க கங்குவாலாம் பார்த்துட்டு வேணாங்க நம்ம போய் படத்தை பார்ப்போம் எதுக்கு நமக்குன்ற, நம்ம வந்துட்டு அவர் தான் எழுதிருப்பாரு. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு நான் புஷ்பால ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சொல்றேன் பாட்டு அது தெரியும். ஆனா புஷ்பா படத்துக்கு டயலாக் ஃபுல்லா அவர் எழுதினாரு. அந்த ஸ்லாங் புஷ்பா தெலுங்கு வெர்ஷன் சப்டைட்டில்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா எழுதினாரு ப்ரோ. தமிழ்ல சூப்பரா எழுதி இருப்பாரு ப்ரோ. இல்லங்க யாரு கேக்குறது? முத பார்ட்ல மதன் கார்கி பாட்டு எழுதிருக்காரான்னு கேட்டீங்களா? பிரகாஷ் ப்ரோ அந்த எல்லா பாட்டும் விவேகா எழுதுனதுதான். தமிழ் வருஷம் பூராமே எல்லா பாட்டும் விவேகா எழுதுனதுதான். ஊர் சொல்றியா பாட்டு அவர் விவேகா எழுதுனதுதான். விவேகாக்கும் டிஎஸ்பிக்கும் ஒரு நல்ல முரட்டு காம்போ. அவங்க எப்பவுமே டிஎஸ்பி எழுதுற பாட்டு எல்லாமே தமிழ் வருஷனுக்கு பெரும்பாலான படங்களுக்கு பெரும்பாலான பாடல்கள் விவேகா தான் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், யாரோ ஒருத்தவங்க இங்கிலீஷ் சப்டைட்டில் தெலுங்கு வெர்ஷனுக்கு இருக்கான்னு கேக்குறாங்க. அது தெரியல. நான் வேணா கன்ஃபார்ம் நானும் மல்டிப்ளெக்ஸஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ண, யாரும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. இல்ல மேக்ஸிமம் இருக்கும் இல்லாம இருக்காது வைட் ரிலீஸ்ன்றதுனால. நான் ஒரு வாட்டி செக் பண்றேன். நம்ம தோஸ்த் ஒருத்தர் வெங்கட்ரமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இதெல்லாம் கரெக்டா சொல்லுவாரு. ஓகே ப்ரோ, செக் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா லக்கி பாஸ்கர் அண்ட் சரிபோத சனிவாரம்க்கும் இதே தான் சொன்னாங்க, பட் சப்டைட்டில்ஸ் இருந்தது. சோ அதனால நான் செக் பண்ணிட்டு பிரகாஷ் அண்ணால தெலுங்கு வெர்ஷனுக்கு சப்டைட்டில் இருக்குமா கேக்குறாங்க. ஆமா நம்ம வெங்கட்ரமன் தெலுங்கு வெர்ஷனுக்கு தமிழ் சப்டைட்டில், தெலுங்கு வெர்ஷனுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் இன்ன வரைக்கும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. முயற்சி பண்ணி ஆல்ரெடி கேட்டுட்டார்ல வெங்கட்ரமன் ப்ரோ. என்னன்னா பிரகாஷ் ப்ரோ ஆமா ஆல்ரெடி கேட்டாரு. அதுதான் கேட்டேன். அதனால தான் சொல்றேன். அதுல வந்து ரிப்ளை தான் சொல்றேன். ஓகே ஓகே குரூப்ல வந்த ரிப்ளை தான் சொல்றேன். அவர் ஆல்ரெடி வெங்கட்ரமன் பிரதர் கேட்டாரு சப்டைட்டில் இருக்குமான்னு. அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம், டீம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அதை குரூப்ல காலையிலே கேட்டாரு அவரு. ஆனா ஒன்னும் அப்ரூவல் ஒன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஆமா இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு போட்டுருந்தாங்க. பெங்களூர்ல 4 மணி ஷோ ஆப் வச்சிட்டாங்க ப்ரோ, அவங்க தயாரிப்பாளர் சங்கம். பாத்தீங்களா? இதுக்கப்புறம் 4 மணி ஷோ இல்லையே பாக்கல நீங்க? ஆமா அது வந்து ஒரு 2 ஹவர் கங்குவாக்கு ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. 6 மணிக்கு முன்னாடி ஷோ போடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப 6 மணிக்கு மேல போட்டாங்கன்னு நினைக்கிறேன் கங்குவாக்கு. ஆமா இதுக்கப்புறம் எல்லா படங்களும் 6 மணிக்கு தான், 4 மணிக்கு கிடையாது அங்க சங்கம். அதே கங்குவாவோட ஓடிடி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? அபிஷியலா ஓடிடி வந்தா மட்டும் தான் நம்ம அதை பத்தி பேச முடியும். இது அன்அபிஷியல் திருட்டு வெர்ஷன் தானே. அது திருட்டு வெர்ஷனா எந்தூசான் பிரிண்ட் கூட இல்லாத அதுக்கு மேல ஒரு வெர்ஷன். அதனால இது என்ன வெர்ஷனுங்கிறது நம்ம இப்ப பேசக்கூடாதுல்ல. பிரகாஷ் நான் இன்னொன்னு பேசலாமான்னு தெரியல. ஒரு மேட்ரு கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணே. சிவண்ணா மேட்ரு கேள்விப்பட்டீங்களா? இல்லைங்க அது நம்ம எப்போதும் சொல்லியிருக்கேன். இப்போ நடிகர்களை அவங்க படத்தை சார்ந்து நம்ம பேசுறது என்னன்னா ஓகே. பர்சனலுமே அது அபிஷியலா வந்து அதுலயும் பேசக்கூடிய விஷயம் பேசக்கூடாத விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் பேசணுங்கிறது நம்மளுடைய ஒரு தார்மீக எப்படி சொல்றது ஒரு எண்ணம். அவ்வளவுதான். நம்ம வந்து தார்மீக கடமையா எண்ணமா ஏதோ ஒண்ணு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து உறுதியாகணும். அப்படி வந்து அது வந்து நமக்கு அவங்களும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணா மட்டும் தான் அதை பேசணும். கிசுகிசுவாவோ வதந்தியாவோ பேசுறது மற்றவங்க விஷயத்துல, அது பர்சனல் விஷயத்துல பேசவே கூடாதுங்கிறது கோட்பாடா வச்சிருக்கேன். அவ்வளவுதான். பிரகாசனா
சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல இருந்து அந்த மாரிசன் ஒரு படம் ஃபகத் பாசலும் வடிவேலும் பண்றாங்கல்ல, அது பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தென்காசியில இப்ப ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு வார காலமா போயிட்டு இருக்கு. அந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி வேற மூவிஸ் எதுவும் பண்ணிருக்காரானா இல்லாட்டா டிபியூட்டா? ஏதோ பண்ணாரு, மறந்துட்டேன். ஏதோ ஒரு படம் பண்ணாரு. அவரே வந்து பகத் பாசிலையும் வடிவேலையும் வச்சு மலையாளத்துல ஒரு படம் ஆரம்பிச்சாரு. அந்த படம் டிராப் ஆகி தான் இப்ப திரும்ப தமிழ்ல இந்த படம் ஆரம்பிச்சாங்க. அவர் வந்து பகத் பாசில இதே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் காம்பினேஷன்ல இன்னொரு படம் ஒன்று ஆரம்பிச்சு அதுவும் டிராப் ஆகி தான் இந்த படம் தமிழ்ல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதே மாதிரி அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து 100வது மூவி முன்னாடி வேற ஒரு ஹீரோ வச்சு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது நடக்காது. இப்போ வேற 100வது மூவி யாரு, ஜீவாவே நடிப்பாரா இல்லாட்டா வேற எதுவும்? இல்லைங்க, அந்த வேற ஒரு ஹீரோ கவுண்ட் சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் இருக்குல்ல, கவுண்ட், அந்த கவுண்ட்லயே நிறைய ஸ்கேம் இருக்கிறத நான் பாக்குறேன். நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்களேன். அவங்களுக்கு வந்து மொட்டை சிவா கெட்ட சிவா படம் வந்து 88வது படம். அவங்களே அந்த போஸ்டர்லயே போட்டிருப்பாங்க. அந்த மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துக்கு அப்புறம் அவங்க எத்தனை படம் தயாரிச்சிருக்காங்க நீங்க செக் பண்ணி பாருங்களேன். ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா அதுக்காட்டி 95 96ன்னு போயிட்டாங்க நம்பர்ல. எனக்கு அதுல வந்து உடன்பாடே இல்லை. எப்படி இவங்க டப்பு நம்பர் ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க? ஆனா அவங்க வந்து இந்த எப்படி முடியும்? தெலுங்குல எதுவும் அதர் லாங்குவேஜஸ்ல பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதர் லாங்குவேஜ் சேர்த்துங்களேன். அதர் லாங்குவேஜ் சேர்த்தாலும் அவ்வளவு படம் இல்ல உங்களுக்கு. நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க ஆல்ரெடி 100வது மூவி வந்து ஜீவா முன்னாடியே சொல்லியிருந்தாரு விஜய் வச்சு பண்ணணும்னு. இனிமே அது வாய்ப்பு கம்மி தான். அதான் ஓகேண்ணா. ப்ரோ சூப்பர் குட் ஏன் ப்ரோ அஜித் அப்ரோச்சே பண்ணல? ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்கா? பண்ணிருக்காங்களே படம் பண்ணிருக்காங்க. உன்னை கூட என்னை தருவேன், அதுக்கப்புறம் இன்னும் 2 படம்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா, அவள் வருவாளா? இல்ல அது கிடையாது. இந்த பார்த்திபன் கூட ஒரு படம் பண்ணிருப்பார்ல, அதெல்லாம் அவங்கதான். நீ வருவாயனா உன்னை தேடியா? நீ வருவாயனா அவங்க மோஸ்ட்லி விஜய் மூவிஸ் 2-3 படம் ஹிட் ஆனதுனால விஜய் கூட எப்படியே போயிருவாங்க. இல்லங்க, அவங்க வந்து புதுமுக டேரக்டர் அப்படி இதை வச்சு பண்ணுவாங்க. ஒரு வின்னிங் காம்பினேஷன் பார்ப்பாங்க. அவங்க விஜய் கூட போய் உனக்காக எடுத்தாங்க, லவ் டுடே எடுத்தாங்க. அதனால பயங்கர ஹிட்டா போயிட்டு இருந்துச்சு எல்லாமே. ஆனா அதே மாதிரி அவங்க துல்லாத மனம் துள்ளுலாம் பயங்கர ஹிட்டு. அப்புறம் அஜித் வச்சு எடுத்த படம் நீ வருவாயனா எடுத்தாங்க, அவ்வளவுதான். ரொம்ப உன்னை கொடுவை என்ன தெரியும் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அது என்ன மிலிட்டரி வீரனா இருப்பார்ல, ராணுவ வீரனா, அந்த படமும் எடுத்தாங்க. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருங்க முக்கியமா நிறைய டைரக்டருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருப்பாங்க, டெபியூட் ஆயிருப்பாங்க. லிங்குசாமி எல்லாம் அவங்ககிட்ட இருந்து வந்தவர் தான். இல்ல, பெரும்பாலும் ஆர்பி சௌத்ரி வந்து புதுமுக இயக்குனர்களை நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காரு. எல்லாமே பெரும்பாலும் சக்சஸாவும் வந்திருக்காங்க. முக்கியமா அவர்கிட்ட அந்த கதை கேட்கறது எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் வயசாயிடுச்சுல. பிரகாஷ் ப்ரோ அப்படியே ஜீவா என்ன படம் அடுத்து நடிக்கிறாரு? பிளாக் படம் நல்லா இருந்தது. அந்த வெற்றியை ஒரு தக்க வச்சுக்கிறாருன்னு தெரியல. அடுத்து என்ன நடிக்கிறாருன்னு தெரியல. இப்போ வந்து இந்த ஒரு அகத்தியான்னு ஒரு படம் பண்றாரு பாவிஜய் டைரக்ஷன்ல. அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய செலவுல, பொருட்செலவுல, இவர் நம்ம பாஷையில சொன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல தயாராகிட்டு இருக்கு. அந்த படம் எப்ப ஆமா, பாவிஜய் டைரக்டர். ஒரு அந்த ஒரு புதையில தேடி ஒரு படம் போவாங்கல்ல, அது என்ன படம், ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்குல்ல, இந்தியானா ஜோன்ஸா, ஏதாச்சும் இந்தியானா ஜோன்ஸ் மாதிரியான ஒரு பாதி அப்படி படம் தானே ப்ரோ. இல்ல அந்த ஒரு இந்தியானா ஜோன்ஸ் கான்செப்ட்லயே வந்து நிறைய போகும்ல, பார்ட் 1 பார்ட் 3 பார்ட் 4 நிறைய இருக்குல்ல. இந்த இயேசுவோட மது குடுவையை கண்டுபிடிக்கிறது, அது கண்டுபிடிக்கிறது, இது கண்டுபிடிக்கிறது, ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி. இதுலயே ஒரு படம், இந்த இது மாதிரி ஒரு ஒரு மது குடுவை, அதுல வந்து சத்த குடிச்சா வந்து ஒரு நோய் போய் எப்படி சொல்றது, சாவில்லாத வாழ்க்கையை வாழ்றதுன்னு சொல்லி இந்தியானா ஜோன்ஸ்லயே ஒரு கான்செப்ட் ஒன்று படம் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஆமா அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த படம் அகத்தியா. அது பிப்ரவரி மாசம் ரிலீஸ். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா ஒரு இன்னொரு பெரிய பட்ஜெட் படம்னாங்களே, அதுதான் அந்த மேதாவியா? அந்த மேதாவி படம் தான் டிராப் ஆகி அதுக்கப்புறம் இப்ப அவங்க அதே டீம்ல வந்து வேற ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து மன்னன் சொல்லி ஒருத்தர் தயாரிப்பாளர், அவர் வந்து கோர்ட் ஒரு கேஸ்னால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. அந்த படம் வந்து பல வகை சிக்கல்களை சந்திச்சு அந்த தயாரிப்பாளர் அரெஸ்ட் ஆயிட்ட காரணத்தினால இப்ப அதே டீம் வச்சு, அதாவது அர்ஜுன், ஜீவா, நிக்கி கல்ராணி, அப்படி பண்ணி ஏகப்பட்ட பேர் வச்சு ஆரம்பிச்சாங்க அந்த படத்தை. அப்படியே இங்க செட்டை மாத்தி விட்டு அகத்தியான்னு மாத்தி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அது அந்த மேதாவிங்கிற கதை வேற, இது கதை வேற. ப்ரோ மாரிசன் வராஜ் பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? பைசன் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பைசன் படம் முடிச்சுட்டு அவர் ஏற்கனவே நிறைய படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காருல்ல. அவர் வந்து யார் நிறைய பேர் கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. கார்த்தியோட இருக்கு, கார்த்தி கூட ஒரு படம் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. தனுஷ் கூட ஒரு படம் மாரிஸ் இவரு கலைப்புலி தானே தயாரிக்கிறாரு.
சூப்பர் ஸ்டாருக்கு கதை சொல்லி இருக்கிறாரு. ஆனா அப்புறம் வந்து பிரகாஷ் தனுஷோட படம் ஒன்று பாரே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது ஒரு தடவை வந்துச்சு. இப்ப திரும்ப தானு தான் தயாரிக்க போறதா வந்துச்சு. ஆமா, அப்புறம் தலைவர் படம் பேசிட்டு இருக்காங்க, பாப்போம். ஆமா, ஆனா ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து மணிரத்னமோட படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல இருக்கு கிட்டத்தட்ட. அதனால மாரி செல்வராஜ் படங்கிறது டவுட் தான். பிரகாசனா அந்த இடம் பொருள் ஏவல்னு அதெல்லாம் அந்த படம் வருமா இல்லாட்டா அப்படியே போயிருமா? இன்னமும் நம்புறீங்களாங்க? இன்னும் நம்புறீங்களா? அது துருவ நட்சத்திரம், வாடியிலு, மதகத ராஜா இதெல்லாம் வந்து காணா போன கேஸ்ல விட்டுருங்க. அதுல பார்டர்லாம் சேர்த்துக்குங்க. ஆனா பிரகாஷ் வீதி படம் போ அதுவும் வலை கேட்காதா? எந்த படம்? வீதியோடது அது என்னது? எனக்கு துருவ நட்சத்திரமும் அந்த 2 படம் மட்டும் ரிலீஸ் ஆயிட்டா போதும். ஆனா எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ, எஸ்டி சூர்யாவோட இரவா காலம்னு ஒரு படம், எக்ஸ்ட்ரார்டினரி டீசர் ப்ரோ. அது வராது, ரிலீஸ் பண்ணவே இல்ல. சரி விடுங்க, அது ஷூட்டிங்கே இரவா காலம். இரவா காலம் கம்ப்ளீட் பண்ணல, கம்ப்ளீட் பண்ணல தானே படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது படம் வராது. சேனண்டா ஃபிலிம்ஸ் தயாரிச்சாங்க. இவர் மாயா டைரக்டர், மஜா டைரக்டர். அதான் அஸ்வின் சரவணன். பிரகாசனா கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூர்யா பாட்டி ஒர்க் அப்புறம் யாரு கூட பண்ண போறாரு? என்ன அப்டேட்? ஜெயம் ரவி கூட ஒரு பேரோட பேச்சுவார்த்தையில இருக்கு. அப்புறம் விக்ரம் கூடயே ஒரு படம் பேச்சுவார்த்தை இருக்கு. எது நடக்கும்னு தெரியாது. எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு கம்பேர் பண்ண எனக்கு கம்பேர் டு லோகேஷ் கார்த்திக் சுப்ராஜ் தான் பெட்டர். ஆனா பெரிய ஸ்டார்ஸோட அதிகமா அவர் போக மாட்டார். ஏன் ப்ரோ அவர் தலையெல்லாம் அப்ரோச் பண்ணிருக்காரா? அவர் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டோஸ்லாம் பார்த்து யாருக்கு யார் என்ன மாதிரி பண்ணுவீங்கன்னா அஜித் போட்டோ விட இவரு ஹியூமர் வச்சு ரொம்ப பண்ணுவேன், நல்லா ஒர்க் அவுட் ஆகும், கதையெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது இவர் சொன்னார்ல மாவீரன், எனக்கு அவருக்கு வந்து மாவீரன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு வந்து லோகேஷ் நாயோட கார்த்திக் சுப்ராஜ் பெட்டரா தெரியும். எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜை விட நலன்குமார் சாமி இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரியும். ஆனா நலன்குமார் சாமி படமே பண்ண மாட்டாரு. இவரெல்லாம் படம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் இவரெல்லாம் வச்சு படம் பண்றாரு, அவர் படமே பண்ண மாட்டாரு. யோ என்னையா ஒருத்த வந்த ரொம்ப பிடிச்சி போய் ஒருத்தர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், உட்காந்து நீ பாட்டு படம் பண்ணாம இப்படி அநியாயத்துக்கு இருக்கு ஏங்கிற மாதிரி கோவம் வரும் அவர் மேலேயே. ரொம்ப எடுக்கிறேன் படமா பிடிச்ச நலனோட ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு வந்து உங்களுக்கு நீங்க சொல்றது 2 படம் தான் இருக்கு. அவங்கள கை சாய்ஸே கொடுக்கல. அவர் எடுத்தது 2 படம் தான். 2 பேர்ல தொடங்க கான்செப்ட் தான். சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு போர்ஷன் அவர்தான் ப்ரோ. அதுவும் உண்மைதான். அது 2 மொரட்டு போர்ஷன், அவர் போர்ஷன் போறாம தியேட்டர் வந்து அளப்பறையான போர்ஷன் அந்த ராஜா மந்திரி கதை சொல்லும் போதெல்லாம் தியேட்டர் சிரிச்சிருச்சு. பிரகாஷ் டெக்னிக்கலா இன்னொரு படம் எடுத்திருக்காரு, என்னன்னு சொல்லுங்க? ஐயா அதை விடுங்க, வெப் சீரிஸ் இது, அதெல்லாம் வேணாம். ஆனா அது நல்லா இருக்கும். என்னன்னா அது விஜய் குட்டி லவ் ஸ்டோரியில விஜய் சேதுபதி போர்ஷன் நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அது. எனக்கு அந்த ஆந்தாலஜில வந்து எதுவுமே பிடிக்காதுங்க. ஆந்தாலஜில கார்த்திக் சுப்ராஜ் பண்ற வேலையும் சுத்தமா பிடிக்காது. அவர் கார்த்திக் சுப்ராஜ் வர எனக்கு ரொம்ப அந்த அவர் மேல என்ன கோவம், அவரோட ஒரே படம் போதும் ப்ரோ, காதலும் கடந்து போகுமே போதும், அதே போதும். அது இப்படி சொல்லி தாங்க அவர் ஒரே படத்துல உட்கார வச்சுட்டீங்க. இல்ல இப்படி சொல்லி தாங்க உட்கார வச்சுட்டீங்க அநியாயத்துக்கு. அது என்ன மாதிரி படம் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? அதுல பேசி தியாகராஜ குமாரராஜா அவர் 2 படத்தை நிப்பாட்டிட்டாருங்க. நீங்க ஒரு படம் போதுங்க, உங்க லைஃப் டைம் உங்க படத்தை பத்தி பேசுங்க, உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. அந்த காதலும் கடந்து போகும் படத்துல அதை தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ் தானே. இல்ல அந்த படம் நீ பார்த்தல ப்ரோ, ஸ்லோ மோஷன் ஷாட்ல அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அது நம்ம விவேகம் வில்லன் இருக்கார்ல, விவேக் ஓபராய், அவரோட ஜனதா பாக்கி லவ் ஸ்டோரின்ற ஒரு படத்தோட அப்படியே காப்பி பேஸ்ட் தான். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த படம் பார்த்தேன். ஹிந்தியில பார்த்தா காதலும் கடந்து போகும் ஓடிட்டு இருக்கு. இல்ல காப்பியா இருக்கட்டும் பிரச்சனை இல்ல, இங்க தமிழ்ல டைலாக்ஸ் அதோட அந்த ஷார்ட்ஸ். காதலும் கடந்து போகாம ரீமேக் தானே தலைவா? அது ஏதோ கொரியன் படத்தோட ரீமேக். ஆமா, அபிஷியல் ரீமேக் தான் அது. ஆனா ஆக்சுவலி நலன் வந்து அந்த ஒரு ப்ரோகிராம் நடக்கும், அதுலயே ஷார்ட் ஃபிலிம்ஸ் மை டியர் டெஸ்பரடோ அப்படிங்கிற ஒரு கொரியன் படத்தோடைய அபிஷியல் ரீமேக் தான் காதலும் கடந்து போகும். அதுல வரும் ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, டீசர்ல ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்கல்ல, அந்த டைலாக்லயும் ஒரு விஷயம் இருக்கு. அதுவுமே அந்த கொரியன் டைலாக்ல வரும். அது அப்படியே தான் டீசர்லேயே விட்டுருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே விட்டுருப்பாங்க காதல் கடந்து போக பொறுத்த வரைக்கும். எனக்கு என்னன்னா இது மாதிரி ஒருத்தவங்க ஒரு நல்ல படம் எடுக்கும்போது நீங்க சூப்பர் படம் எடுத்துறீங்க, உங்களுக்கு ஒரு படம் போதும், லைஃப் டைம் போதும், உங்களுக்கு பேசுவாங்க சொல்லி உட்கார வச்சுட்டா அவங்கள்ட்ட வந்து நல்ல பெட்டர் குவாலிட்டி எப்பவுமே வரவே வராது. அதோட முடிஞ்சு போயிடும். அப்படிதான் இவருக்கும் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ப்ரோ அடுத்த படம் இருக்குல்ல, அந்த படத்தோட டீசரே நல்லா தானே இருந்துச்சு.
நல்லா இருக்கு. எப்படின்னா நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவரு தொடர்ந்து வைக்க மாட்டாருன்னு இவர் ஃபீல் பண்றாரு. இல்ல அதான் வந்துட்டாரு இப்போ வாவாத்தியாரோட. சுகுமாரனா அப்ப தியாகராஜா குமாரராஜா வருவாரா? அவரெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அவர்லாம் வந்து அதாவது சில பேர்லாம் இருக்காங்க படம் வந்து எப்ப எடுக்கிறாங்கன்னே தெரியாது. அவங்க அந்த மாதிரி கேரக்டர்ல இல்ல. இருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். தியாகராஜன் குமாரராஜா பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி எப்படி வந்து, அதாவது ஒரு காம்பினேஷனே ஒரு வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கும். அப்படின்னா அவர் வந்து அஜித் கதை சொல்லி அஜித் அந்த கதையும் பிடிச்சி போய் சமீபத்தில் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பேசினாங்க. எனக்கு ஆச்சரியம் தான் எப்படி வந்து தியாகராஜன் குமாரராஜிட்ட போய் அஜித் கதை கேட்டாருன்னு. ஏன்னா இப்ப எனக்கு ஒரு கட்டத்துல ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னா நான் கடவுள் அனௌன்ஸ் பண்ணப்ப ரொம்ப ஆச்சரியம், எப்படி வந்து பாலாவை வந்து அஜித் தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு சில நேரம் வந்து பண்ண முடிவுல மாறும். இப்போ சுதா கங்கோரா தேர்ந்தெடுத்தாரு. சுதா கங்கோரா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி உங்கள்கிட்ட கதை கேட்கிறாரு இவருன்னு. இப்போ அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டதுங்கிறது அந்த 2 ஆச்சரியத்தை விட ரொம்ப பெரிய ஆச்சரியங்கிறது தியாகராஜன் குமாரராஜோட கதை கேட்டது தான். ஏன்னா அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. எப்படின்னா என்ன இருந்தால கொஞ்சம் கூடுதல் ஒர்க் கொஞ்சம் பண்ணாரு அந்த படத்தை. கௌதம் மேனனுக்கு கொஞ்சம் திரைக்கதை அசிஸ்டண்டோ இல்லை 2 சீனோ பண்ணாரு கொஞ்சம். அதனால அந்த ஒரு பிடிச்சி போய் பண்ணாரா கதை கேட்டாரான்னு தெரியல. ஆனால் கதை கேட்டு இவரும் கதை சொல்லி அதை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கணும் அவரே சொல்லியிருக்காரு, டேரக்டரே சொல்லி. அதனால அதை கொஞ்சம் இன்னும் நடக்காம போயிருச்சு. பட் அதுல இனிமேல் நடக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா அப்படி கேட்கறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர்கிட்டலாம் கதை கேட்காது. அப்புறம் ஒரு மலையாள டேரக்டர்கிட்ட கதை கேட்டாரு. சசினா பேர் என்ன, டிரைவிங் லைசன்ஸ் படம் எடுத்தாரு, அது பேர் என்ன? ஐயப்பனும் கோஷியும் இறந்துட்டாரு அவரு. பிளெஸியா ஏதோ பேர் வரும், மறந்துட்டேன். அவர் பேர் சச்சின்மா. புஷ்கர் ப்ரோ. ப்ரோ புஷ்கர் காயத்ரி அவங்க பிரகாஷ் ப்ரோ அவங்க கிட்டயும் கேட்டாரு. எல்லாருக்கிட்டையும் கேட்காத தவிர பாதை நகல மாட்டுக்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச நந்தாவுமே இல்ல ப்ரோ, இது எல்லாமே நடந்திருந்தா விஜயோட இவரு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாருன்னு மீனிங் ஆயிருக்கும். புது புது டேரக்டரோட இவரு கூட வந்தாரு ப்ரோ கணேஷ். அந்த இப்போ ஒரு படம் வந்து அந்த படம் பேருனா ஏழு தோட்டாக்கலா எட்டு தோட்டாக்கலா ஸ்ரீ கணேஷ் அவர்கிட்ட கேட்டாரு. அவரு தப்பிச்சது நல்லதுதான் ப்ரோ. அது ஆனா ஒரு மதுரை கேங்ஸ்டர் படம், அது அவர்கிட்ட கேட்ட கதை. சுப்ராஜ் கூட, கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம் பண்ணா போதும் அடுத்து. எனக்கு நெல்சனோட பண்ணணும்னு ஆசையா இருக்கு ப்ரோ. நெல்சன் கூட வாய்ப்பு இல்ல ப்ரோ. நெல்சன்ல பண்ண மாட்டாரு. நெல்சன் அட்லிலாம் இருக்கு, அதெல்லாம் அந்த பக்கம் போக மாட்டாரு. மெயினா அட்லி கூட போக மாட்டாரு, அது மட்டும் கன்ஃபார்ம். ஏங்க அட்லி எல்லாம் இங்க வர ஐடியால இல்ல, அங்கேயே செட்டில்டுங்க அவரு. நீங்க வேற ப்ரோ. எப்படி இருந்தாலும் கடை இந்த பக்கம் வரணும் ப்ரோ. கடை இந்த பக்கம் வந்துதான் ஆகணும் இன்னைக்கு இருந்தாலும். பாருங்க பிரபு அதே மாதிரிதான் போய் சர்ன்னு போயிட்டு டக்குன்னு வந்துட்டாரு இந்த பக்கம். ஒரு 4 படம் 2 படம் எடுத்துட்டு ப்ரோ. ஒரே பாசிட்டிவ் தான், 1060 பாசிட்டிவ் தான். அதான் பிரபுதேவா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணல, அட்லி ப்ரொடியூஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. பேபி ஜான் வருது அடுத்த மாசம். ப்ரோ இருங்க, இப்ப விஷ்ணுவர்தன் போயிருக்காருல, ஒரு 4 படம் எடுத்து திருப்பி இந்த பக்கம் வருவார். அது மாதிரி வருவார் பாருங்க. இப்போ அவரு சல்மான் கான் வச்சு எடுக்க போறாராம். ஆரம்பிச்சிட்டாங்க, ஆரம்பிச்சு போறாங்கன்னு தெரியல. சல்மான் கான் விஷ்ணுவர்தன் படம்லாம் இப்ப கிடையாது, அட்லி படம் தான் அடுத்து. இப்ப விஷ்ணுவர்தன் படம் என்னாச்சு? அது விஷ்ணுவர்தன் படம் இப்போதைக்கு கிடையாது தலைவா. ஃபர்ஸ்ட் இப்ப சல்மான் அடுத்து அட்லியோட தான் பண்றாரு இமீடியட்டா. அதுலதான் கமல் இல்ல ரஜினி யாரா அந்த மாதிரி மெயின் கேரக்டர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய படம். அதுலதான் மகாதீரா மாதிரி பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்னு சொன்னாங்க. சோ அது கலந்தடிக்கிறாரா இல்ல, அவரு அப்படிலாம் சொல்ல மாட்டார், நமக்கே தெரிஞ்சிடும். மகதீரா தான், மாவீரன் தான். உங்களுக்கு 3 படம் வருது, எப்படி ஸ்கிரீன்லாம் பெரிய தமிழ்நாட்டுல சொல்லுங்க. பிரகாஷ் போயிட்டு கேட்கலாம் ஒரு ஆள் இல்ல. ஏங்க ஆள் இல்ல ப்ரோ. ஆப்வியஸ்லி சுமார் ப்ரோ சைலண்டா எப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டீங்க? சுமார் ப்ரோ என்னாச்சு? இல்ல நான் சொல்றேன், தல படத்துக்கு தான் ஆப்வியஸ்லி ஸ்கிரீன் அதிகமா இருக்கும். சுமார் ப்ரோ தமிழ்நாட்டுல எத்தனை சுமார் ப்ரோ கேக்குதா? இது வினோத் சொல்லு மாவீரா. சுகுமா பிரதர் எப்படி இருக்கீங்க? அவர் சொல்லுவாரு. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சுகுமா ப்ரோ நாளைக்கு புஷ்பா 2 ரிலீஸ் ஆக போகுது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு. புரியலையே, ஆஃப்டர் 3 இயர்ஸ்னா 21ல தான் புஷ்பா ரிலீஸ் ஆச்சு. அது கரெக்ட் தான். நீங்க வந்து எப்படி சொல்லணும்னா 3 வருஷம் ஓகே அப்படி சொல்றீங்க. சரி, ஆமா. இது கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் லைட்டா இதுவா இருந்து இது வில்லன் வந்து ஆனா அவனை செகண்ட் பார்ட்ல தான் இதுவா காட்டுனேன். இதுக்கப்புறம் நாளைக்கு தான் தெரியும் எப்படி இந்த ஃபேஸ் ஆஃப் இது புஷ்பாக்கும் இது இருக்கும்.
கரெக்ட். நீ என்ன எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு இது ட்ரெய்லர் பார்த்தேன்னு தெரிஞ்சு இது எப்படியும் அடுத்த ஒரு 1000 crore அடிச்சிரும்னு. ஓகே. எப்படி ஒரு பாகுபலி, ட்ரிபிள் ஆர், கல்கி அடிச்சதோ அது மாதிரி. கரெக்ட். இல்ல அது ஓப்பனிங் அட்வான்ஸ் புக்கிங்கே வந்து 100C வந்துருச்சுல. அது பாருங்க ப்ரோ, இது அல்லு அர்ஜுன் காம்பவும் சரி, சுகுமார் காம்பவும் சரி, இது வந்து ஒரு எவர்கிரீன் காம்போ. அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்யா பண்ணுவோம் சரி, அது ஆர்யா 2 பண்ணுவோம் சரி, அதை அவங்க அடுத்த படம் பண்ணும்போது இது வழக்கமான படமா இல்லாம இது ஹிஸ்டரியில இடம் பதிக்குமே படமா இருக்குன்னு அவங்க பிளான் பண்ணி எடுத்ததுதான் இந்த புஷ்பா. ஹிஸ்டரியா? ஓகே. அதாவது தமிழ் தெலுங்கு சினிமா புரட்டி போடுற மாதிரி. ஓகே கரெக்ட். ஆரம்பத்துல அது சாதாரண தெலுங்கு படம் மாதிரி, அது கதையோட போகும்போது பேன் இந்தியாவா மாறிடுச்சுல. ஆமா. மணி 9:30 முடிச்சிடலாமா இன்னைக்கு? ஒரே கேள்வி ப்ரோ, முடிச்சுங்க. இப்ப 3 படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ ரிலீஸ் ஆகும்? ஸ்கிரீன்ஸ்ல எப்படி ப்ரோ மாறும்? ஏங்க வணங்கான் வருமாங்க? வணங்கான் வருமா? டேட் போட்டுருக்காங்கல்ல, டேட் போட்டு மாறும்ன்றீங்களா? ஜனவரி 1 நீங்க பேசுங்க, அப்ப பேசிக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ புஷ்பா முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து லைன் கிங் முஃபாசா இருக்கு. அப்புறமேட்டு என்னது இன்னொரு படம் விடுதலை 2 இருக்கு. அப்புறமேட்டு மோகன்லால் படம் இருக்கு. இதெல்லாம் முடிப்போம். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு 9-10 ப்ரோ. 9-10 அதே சொல்லுங்க ப்ரோ. 9 அல்லது படம் போஸ்ட்போன் ஆகும்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்றீங்களா? அது கடைசியில பார்த்தா குட் பை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நம்ம வந்து தெலுங்கு படம் வந்து ஒரு படம் போஸ்ட்போன் ஆகிறதா இருந்துச்சு. கடைசியில இப்போ வந்து அது வந்து உறுதி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அது வருது. தமிழ்ல குட் பை டாக்லி வராதனால மைத்திரி மீமக்கஸ் இப்போ வந்து டிசம்பர் 25 அவங்க ரிலீஸ் பண்ண இருந்த ராபின் ஹுட் அப்படிங்கிற படத்தை பொங்கலுக்கு தள்ளி போட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி பிரகாஷ் பாய், இன்னைக்கு புஷ்பா 2 ட்ரெய்லர் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துடலாம். சீக்கிரம் வேல்பாரி இல்லாத 2 நாள் சீக்கிரம் தூங்கி நாளைக்கு ரெடியா போய் 4 மணிக்கு எல்லாம் போறதுக்கு வாங்க. வெளியூர் போவாங்க. புஷ்பாலாம் பார்த்து நாளைக்கு ரிசல்ட் நீங்க பாக்குறீங்களா சுமார் ப்ரோ? நாளைக்கு எது ப்ரோ? நாளைக்கு காலைல 9:30 ப்ரோ. இடத்துக்கு நம்ம சொல்ல போறீங்களா? நம்ம எடுத்துட்டு போயிடுறோம். ரைட், ஓகே. போய் அதுதான் ப்ரோ, சிக்கல் இல்ல எதுவும் இல்ல. சரி ரைட், என்ஜாய் பண்ணுங்க. அது இன்னும் 2-3 வருஷம் பேசுவோம் ப்ரோ. அதை பத்தி விடுதலை பார்ட் 3 இருக்குமான்னு கேட்டாரு. அது வராதுங்க. இல்ல நான் சொல்றேன், உறுதியா வராது. அவங்க அனௌன்ஸ் பண்ணா கூட வராது. அது அவங்களே பார்ட் 3 இந்த படம் புஷ்பா 3யும் வருமானு எனக்கு டவுட் தான். ஏன்னா வந்து அல்லு அர்ஜுனோட ட்வீட் பிரகாரம் 5 வருஷம் புஷ்பா லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போட்டிருந்தாரு. அவர் இந்த படத்துல இருந்து அடுத்த படத்துக்கு மூவ் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நடுவில் ஒரு ஐகான் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த படம் டிராப் ஆயிருச்சு. அடுத்து வந்து அல்லு அர்ஜுன் கூட ஒரு படம் பேசினாரு. இப்போ கிட்டத்தட்ட அல்லு அர்ஜுன் படமும் அவர் நடக்காம போயிடுச்சு. ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து இவர்கிட்ட போயிட்டாரு, யார்கிட்ட? சல்மான் கான்கிட்ட போயிட்டாரு. இது மாதிரி நம்ம எல்லா பெரிய படமும் ஒரு டிராப் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து நெல்சன்ட்ட படம் பண்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு. நெல்சன் படம் எடுக்கணும் அப்படின்னா இனிமேல் வந்து இந்த கிட்ட போட்டு ஒரு புஷ்பால இருந்து அவர் முழுசா மாறி அவர் நார்மல் லைஃப் திரும்பினா மட்டும் தான் அது படம் பண்ண முடியும். அதனால வந்து இதோட முடிச்சுக்குவாரு. புஷ்பா 2 முடிச்சிருவாரு. புஷ்பா 3ல வேற ஹீரோ வச்சு வேணா இப்போ விஜய் தேவரகொண்டா மாதிரி ஏதாவது கிளைமேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அவர் தான் வந்து புஷ்பாவோட பையன் அப்படின்னு சொல்லி இப்போ கரண்ட்ல நடக்கிற மாதிரி மாத்தி என்ன வேணா பண்ணுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட பையன் பிறந்துட்டாரு, அந்த பையன் தான் வந்து விஜய் தேவரகொண்டா, அவர் தான் இனிமேல் வந்து புஷ்பா ரேம்பேஜ்ங்கிறதுல அவர் வருவாரு. அப்படி மாதிரி என்னென்னமோ பண்ணி அப்படி வேணா இழுக்கலாமே தவிர அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா 3 நடிப்பாரா இல்லையான்னு தெரியல. வேணா ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக அதை அனௌன்ஸ் பண்ணலாம். பார்ட் 3 வரும்னு சொல்லி டைட்டில் கார்டில் போடுவாங்க. ஏற்கனவே அந்த இவர் போட்டாரு, யாரு மியூசிக் யாரு போடுவாங்க, சவுண்ட் இன்ஜினியர் அவர் போட்டாரு, ரசூல் புக்கோட்டி போட்டாரு. பார்ட் 3 கடை லீடோட படம் முடியுதுன்னு. பட் வந்து அனௌன்ஸ்மெண்டா மட்டும் தான் வரும். அது படமா வருவாங்கன்னு எனக்கு 100% தோணலை. 100% சொல்றேன், படம் வரும்னு தோணலை. போதும் ப்ரோ. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, அவர் இதை டக்குன்னு முடிச்சு விட்டு இந்த ரங்கஸ்தலம் இந்த மாதிரி படத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். அமைதியாயிருச்சு. அவ்வளவுதான், பேச டாபிக் இல்ல, முடிச்சுக்கலாம். சரி, 32 years ஆஃப் விஜய்சம், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது எதன் அடிப்படையில ப்ரோ? இன்னைக்கு தான் அவரோட டெபியூ மூவி ரிலீஸ் ஆச்சா? ஏதாவது படத்தோட லுக் ஏதாவது எதிர்பார்க்கலாமா ப்ரோ? ஏதாவது டீசர் அந்த மாதிரி ஏதாவது?
இன்னைக்கு நாளே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன ப்ரோ வரப்போகுது? சரி முடிச்சுக்கலாமா? அவர் அப்பவே எஸ்கேப் ஆயிட்டாரு. அதான் அவர் சிம்பாலிக்கா சொல்லிட்டு அமைதியா இருந்துருவோம். முடிச்சிடலாம். நாளைக்கு பாப்போம் எல்லாரும். முடிச்சிடலாம். பாய். முடிச்சு பாய். ஓகே. பாய். ஓகே.